कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम
Krishna Krishna Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Srimanarayana 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 ne un padame sharanam Srimanarayana 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 ne un padame sharanam அவதாரம் பத்திலும் அழகான தத்துவம் அதுதானே ஆதாரம் என்னாலும் சத்தியம் அவதாரம் பத்திலும் அழகான தத்துவம் அதுதானே ஆதாரம் என்னாலும் சத்தியம் ஆழ்வார்கள் பாசுரம் ஆனந்த சாகரம் பெருமாளின் கோபுரம் வைகுண்ட தரிசனம் ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயணனே உன் பாதமே சரணம் சரணம் வேதங்கள் நான்கும் அவன் அங்கங்களாகும் சித்தாந்தம் என்னும்
அருள் தங்கங்களாகும் வேதங்கள் நான்கும் அவன் அங்கங்களாகும் சித்தாந்தம் என்னும் அருள் தங்கங்களாகும் வைனத்தை சொல்லும் அவன் திவ்ய நாமம் அதை சொல்லத்தானே ஸ்ரீ விஸ்வரூபம் ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயணனே உன் பாதமே சரணம் ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயணனே உன் பாதமே சரணம் சரணம். नमो विष्णुपदाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी नमस्ते सरस्वती गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवास आदि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. வெகு நாட்கள் காத்திருந்த மகாபாரதம் உபன்யாசம் நாள் இன்று. மகாபாரதத்திலிருந்து வாழ்க்கைக்கான பாடம் கற்க வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் பிரமுகர்களுக்கும் நல் உள்ளங்களுக்கும் இஸ்கான் ஸ்குடாய் கிளையின் சார்பில் எங்களின் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீல பிரபுபாதருக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். இந்த அழகிய மாலை வேளையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி எங்களுக்கு. இப்படி ஒரு தெய்வீகமான சூழலை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்குடாய் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் திருக்கோயில் நிர்வாகத்தினருக்கு எங்களின் சிரம் தாழ்ந்த நன்றிகள். மகாபாரதம் முதல் நாள் இன்று முதலங்கமாக வரவேற்புரை வழங்க இஸ்கான் ஸ்குடாய் ஆலய தலைவர் அருட்திரு வீரபத்ரா பிரபு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஹரே கிருஷ்ணா. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினி நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாச்சாத்த தேசத்தாரிணி. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என் அன்பும் மரியாதையும் கலந்த வணக்கங்கள். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கமான இந்த இஸ்கான் ஸ்குடாய் சார்பாக இன்றைய மகாபாரத கருத்தரங்குக்கு உங்களை மனமார்ந்து வரவேற்கிறேன். முதலில் அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணியர் கோயில் நிர்வாகத்திற்கும் அவர்களின் தலைவர் டாக்டர் கே.எஸ். பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆலயம் நமது சமுதாயத்தின் ஆன்மீக கல்விக்கு முக்கியத்துவத்தை உணர்த்து ஒரு மையமாக திகழ்கிறது. இது 2வது முறை நாம் இங்கே 5 நாள் கருத்தரங்கை நடத்தி வருகிறோம். கடந்த
2024 ஆண்டு ராமாயணம் குறித்து 5 நாட்கள் கருத்தரங்கு இந்த கோயிலில் நடைபெற்றது. மிக வெற்றிகரமாக அந்த நிகழ்வு நடந்தது. அதை போலவே இம்முறையும் மகாபாரதம் குறித்த இந்த 5 நாள் கருத்தரங்கு அவர்களின் பேராதவருடன் நடைபெறுகிறது. மேலும் யாங் பர்ஹொர்மா துவான் ரவீன் அவர்களுக்கும் வி சங்கரபாண்டியன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். அவர்கள் முயற்சியாலும் ஆதரவாலும் இந்த ஆன்மீக நிகழ்வை கூடாய் மக்கள் மட்டுமல்லாமல் பல்கலைக்கழக மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் கொண்டு செல்ல முடிந்துள்ளது. அவர்களின் பங்களிப்பு இந்நிகழ்ச்சிக்கு வெற்றிக்கு முக்கிய காரணமாக உள்ளது. இன்றைய கருத்தரங்குக்கு நாம் அனைவரும் ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்து வழங்க வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினரும் இஸ்கான் திருவனந்தபுரம் ஆலயத்தின் தலைவர் இஸ்கிரேஸ் ஜெகத் சசி பிரபு அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய அருள்மிகு உபதேசங்கள் இந்த நிகழ்வை மேலும் சிறப்பாக்கும் என்பதில் எனக்கு சிற்றும் தயக்கமில்லை. மகாபாரதம் வெறும் கதையாக அல்ல, அது நம் வாழ்க்கையை வழிநடத்தும் நித்திய ஞானம். இந்நிகழ்வில் தொடக்கத்தில் திருவள்ளுவர் கூறிய ஒரு அருமையான குரலை நினைவு கூற விரும்புகிறேன். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எதை கற்றாலும் அதை நாம் வாழ்க்கையை நிலைநிறுத்தி செயல்படுத்துவதே அதன் உண்மையான பயன். இந்த கருத்தரங்கு நம் அறிவை, நம் வாழ்வையும் உயர்த்தும் அரிய வாய்ப்பாக அமையும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த நிகழ்வு சிறக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்கிறேன். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா. வரவேற்புரை வழங்கிய வீரபத்ர பிரபு அவர்களுக்கு மிக்க நன்றி. அன்பர்களே, இதிகாசங்கள் 2. ஒன்று வால்மீகி முனிவர் வழங்கிய ராமாயணம், மற்றொன்று வியாசதேவர் அருளிய மகாபாரதம். அகிலம் போற்றும் பாரதம், இது இணையில்லா மகா காவியம். இந்த வரிகள் நம்மில் பலர் அறிந்தது. அகிலம் போற்றும் பாரதம், இது இணையில்லா மகாவியம். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுல வெகு விமர்சையாக மகாபாரதம் ஒவ்வொரு தினமும் மாலை அரங்கேறியது. நாம எல்லாரும் அதை கண்டு ரசிச்சிருக்கோம். இந்த தொடர் அநேக வரவேற்பு பெற்றது. பிரபு கூறியது போல மகாபாரதம் என்பது ஒரு சாதாரண கதை அல்ல. அது தர்மம், பக்தி, வாழ்க்கை நெறிகள் மற்றும் மிக முக்கியமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக உபதேசங்களை நமக்கு அளிக்கும் ஒரு ஆன்மீக பொக்கிஷம். மனித குலத்தின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அருளப்பட்ட தெய்வீக அறிவு. ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், அனைத்து வேத நூல்களுமே இறுதியில் கிருஷ்ணரை அறிந்து கொள்வதற்காக உதவுகின்றன. அந்த வகையில் மகாபாரதம் எல்லோருக்கும் எளிதாக புரியும் வகையில் பரம சத்தியத்தை வழங்குகிறது. இன்று தொடங்கி 5 நாட்களுக்கு இந்த சத்தியத்தை, தத்துவத்தை, மகாபாரத காவியத்தை நமக்காக வழங்கவிருக்கிறார் இந்திய நாட்டின் கேரள மாநிலத்தின் இஸ்கான் திருவேன்றம் ஆலயத்தின் தலைவர் மற்றும் பக்தி, ஞானம், கிருஷ்ண சிந்தனையை, உணர்வை உலகெங்கும் உபதேசித்து வரும் நம் அனைவருக்கும் பிரியமான அருள் திரு ஜெகத் சாக்ஷி பிரபு அவர்கள். பிரபு அவர்களை வணங்கி அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஹரே கிருஷ்ணா.
कृष्ण केशव पाहि माम्। कृष्ण केशव कृष्ण केशव कृष्ण केशव पाहि माम्। कृष्ण केशव कृष्ण केशव कृष्ण केशव पाहि माम्। Krishna Keshava Pahi राम राघव राम राघव राम राघव रक्षा माम्। Ram Raghava राम राघव रक्षा माम्। राम राघव राम राघव राम राघव रक्षा माम्। राम राघव राम राघव राम राघव रक्षा माम्। कृष्ण केशव कृष्ण केशव कृष्ण केशव पाहि 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 माम्। राम राघव राम राघव राम राघव रक्षा माम्। राम राघव राम राघव राम राघव रक्षा माम्। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे। जयो जयो प्रभुपाद 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 जय जय प्रभुपाद 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 जय जय प्रभुपाद। தவ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் அவருடைய திருவடிகளில் என்னுடைய பணிவான வணக்கம். அதோட இந்த ஆலயத்தின் பகவான் கடவுள் திரு பாலசுப்பிரமணியர் திருவடியிலேயும் என்னுடைய பணிவான வணக்கம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய Om Namo Bhagavate Vasudevaya ஓம் நமோ பகவதே வாசுதேவாய Om Namo Bhagavate Vasudevaya நாராயணம் நமஸ்கிருத்யா Narayanam Namaskritya
नरं चैव नरोत्तमम् नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। ततो जयमुदीरये। हे कृष्णा करुणा सिन्धु हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता गोपेश गोपिका कान्ता राधाकान्त नमोऽस्तुते। राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। नमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद श्रीवासादि गौर भक्त वृन्द हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम 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 हरे हरे राम राम हरे 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 कृष्णा हरे कृष्ण அனைத்து நல்லோர்க்கும் என் பணிவான வணக்கம். 5 நாள் மகாபாரதம் கேட்கறதுக்காக வர்றீங்க. வர்ற வழியில ஒரு பக்தர் சொன்னாரு, என் வீட்டிலேயே தினமும் மகாபாரதம் நடக்குது, நீ நான் தனியா வந்து எதை கேட்கறது? ஒரு பாரதியன் ஒரு தமிழ் மக்களுக்கும் ஒருத்தருக்கும் மகாபாரதத்துடன் தொடர்பு உண்டு. நம்ம எத்தனை பேர் சில சந்தர்ப்பங்கள்ல சில சூழ்நிலைகளில் வாழ்க்கையில் குழப்பங்கள், மனக்குழப்பம் எத்தனை பேருக்கு ஏற்பட்டிருக்கு? கன்ஃபியூஷன். காலையில் எந்திரிச்ச உடனே என்ன சமைக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம். யாருக்காவது பெண்களுக்கு அப்படி ஒரு குழப்பம் இருக்கா? யாருக்குமே, 2 பேருக்கு மட்டும். ஆண்கள் தான் கை தூக்குறாங்க. அவங்க வீட்டுல கதை வேறையா இருக்கும் போல இருக்கு. சிலருக்கு வந்து எந்த நிறத்துல ஆடை உடுத்திக்கணும் அப்படின்னு குழப்பம். நம்ம வாழ்க்கையில காலையில கண் துறக்கிறதுல இருந்து இரவு கண் மூடுற வரைக்கும் பலவிதமான குழப்பங்கள் இருக்கு. சில குழப்பங்கள் வந்து ரொம்ப சின்னது, பெரிய விஷயம் கிடையாது. ஆனா சிலது வாழ்க்கையில என்ன முடிவெடுக்கிறது, அது கொஞ்சம் பெரிய குழப்பம். மாணவர்களுக்கு கல்லூரி பல்கலைக்கழகத்துல போகும்போது என்ன வகுப்பு எடுக்கிறது, அது ஒரு பெரிய குழப்பம். எந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வது, அது மிகப்பெரிய முடிவே இல்லாத குழப்பம். இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு நாளைக்கும் பலவிதமான குழப்பங்கள் இருக்கு. சரியான முடிவை எடுக்கக்கூடியவன் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி போய்கொண்டு பயணம் செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு உண்மையான கேள்வி, இங்க கூடியிருக்கிற நண்பர்கள்ல என்னைக்காவது நீங்க வாழ்க்கையில தப்பான முடிவு எடுத்திருக்கீங்களா? யாருமே அப்படி தப்பான முடிவு எடுக்கலையா? என்ன பிரபு, தலைவரானதா? அவர் பாவம், அவரு தலையில 1 வருஷத்துக்கு முன்னாடி முள் கிரீடத்தை வச்சு கொடுத்துட்டாங்க. தப்பான முடிவு நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். சில நேரம் நிரந்தரம் தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். தர்ம சங்கடம் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தர்ம சங்கடம். நம்ம முன்னாடி ஒரு சரி இருக்கு, ஒரு தவறு இருக்கு.
உடனே நம்ம ரொம்ப எளிதா தேர்ந்தெடுத்துடலாம். எதை தேர்ந்தெடுக்கலாம்? என் முன்னாடி சரியும் இருக்கு, தவறும் இருக்கு. ரொம்ப எளிதா நம்ம தேர்ந்தெடுத்துடலாம். எதை தேர்ந்தெடுக்கலாம்? சரியான விஷயத்தை தேர்ந்தெடுக்கலாம். ஆனா சில நேரத்துல நம்ம முன்னாடி 2 சரி இருக்கு. எதை தேர்ந்தெடுப்பது? இதுவும் சரிதான், அதுவும் சரிதான். 2 சரியான விஷயங்கள் நம் கண் முன்னாடி வந்து எதை விடுவது எதை எடுப்பது என்ற சந்தேகம் வந்தால் அதை தர்ம சங்கடம் என்று சொல்லுவோம். 2மே தர்மம் தான். இந்த ஊர்ல எப்படின்னு தெரியாது, இந்தியால நிறைய கணவர்கள் அப்படி மாட்டிக்கிறாங்க. ஒரு பக்கம் மனைவி, இனி ஒரு பக்கம் அம்மா. இந்த ஊர்ல அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல அவங்க வந்து பெரிய ஒரு தியான நிலையில போயிருவாங்க. ஏன்னா இந்த பக்கமும் பேச முடியாது, அந்த பக்கமும் பேச முடியாது. ராமாயணம் என்ற மகா காவியத்துல சரி தவறு தெள்ள தெளிவாக இருந்தது. கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்தது. ஏன்னா ரொம்ப எளிமையா இதை சரி என்றும் இதை தவறு என்றும் சொல்லிவிடலாம். ஆனா மகாபாரதத்துல ஒரு சூழ்நிலையிலும் 2 சரி வந்து முன்னாடி நிற்கும். எதை தேர்ந்தெடுப்பது? தர்மம் என்றால் என்ன? தர்மம் என்ற வார்த்தை தரணி என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. தரணினா என்ன அர்த்தம்? நம்ம பேர் வைப்போம்ல குழந்தைகளுக்கெல்லாம். தரணி அப்படின்னா பூமி. பூமிக்கு இனி ஒரு பெயர் தரணி. தரணி என்றால் எதையுமே தாங்கிக் கொள்ளக்கூடிய பெண் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக புராணங்கள்ல சொல்றாங்க, மனுஷனுக்கு கோபம் வந்தா முதல்ல பூமி மேலதான் காமிப்பான். கோபம் வந்த உடனே காலால ஒரு மிதி, கையில ஏதாவது இருந்தா அதை எடுத்து பூமி மேல வீசி எறிவது. அந்த மாதிரி லீலைகள் செய்தவர்கள் யாராவது இருக்கீங்களா? கையில வடை சட்டி, சட்டி, ஸ்பூனு எதுக்கு எடுத்து கீழே ஒரு போடு. யாருமே பண்ணதில்லையா? எல்லாரும் நேர வைகுண்டத்துல இருந்து வந்து உட்கார்ந்து இருக்காங்க. எவ்வளவு பேரு கையில கிடைச்ச பொருள் எடுத்து பூமியில எரிஞ்சிருக்கீங்க? 2 பேர், 3, 4. ஒருத்தர் மெதுவா 2 கையும் தூக்குறாரு. பூமி என்ன தவறை செய்தது? ஏதாவது தவறை செஞ்சிருக்கா? ஒரு தவறும் செய்யல. ஆனா காலால மிதிப்பது, கையில் கிடைக்கும் பொருளை எடுத்து எறிவது. இதுல வேற சில தம்பதிகள் பிரச்சனைகளை தீர்த்து விடலாம் என்று சொல்லி பூங்காக்கு போவாங்க, பார்க்கல போவாங்க. இருக்கிற புல்ல பூரா புடிங்கி எடுத்துருவாங்க. அது என்ன தப்பு பண்ணுச்சு? இருக்கிறத பூரா புடிங்கி எடுத்துருவாங்க. பார்த்திருக்கீங்களா? அவங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் மொட்டையா இருக்கும். அதனால பூமி தேவியே கவலைப்படுறாங்களாம், இந்த மக்கள் எல்லாரும் என் மீது அவர்கள் கோபத்தை திணிக்கிறார்கள், காண்பிக்கிறார்கள். நான் வாழ்க்கையில என்ன தவறு செய்தேன்? அப்ப சில நேரம் இல்ல, பல நேரத்திலையும் நம்ம முன்னாடி 2 சரி வந்து நிக்குது. எதை எடுப்பது அப்படின்னு தெரியல. மகாபாரதம் தர்மம் என்ன அப்படிங்கிறது விளக்குறது. எதை எந்த நேரத்துல எப்படி முடிவு செய்ய வேண்டும் என்று விளக்குகிறது. அப்ப இத பத்தி அடுத்த 5 நாள் பேசணுமா வேண்டாமா? நீங்க தான் முடிவு பண்ணணும். பேசணும். உண்மையா தான் சொல்றீங்களா? இல்ல ஏதாவது பேசுங்க, என்ன பண்றது? அப்படி சொல்றீங்களான்னு தெரியல. தர்மோ ரக்ஷித ரக்ஷிதாஹா. நான் தர்மத்தை கடைபிடித்தால் தர்மம் என்னை காப்பாற்றும். இதுதான் மகாபாரதத்தின் அடிப்படையான தத்துவம். நான் தர்மத்தை காப்பாற்றினால் தர்மம் என்ன செய்யும்? என்னை காப்பாற்றும். உங்கள எவ்வளவு பேருக்கு வாழ்க்கையில செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவித்திருக்கிறீர்கள், திட்டு வாங்கி இருக்கிறீங்க, உங்களை கண்டித்து செய்யாத தவறுக்கு குற்றம் எடுத்தவர்கள் எத்தனை பேர் உண்டு? 4-5 பேர் தான், பரவாயில்ல. மலேசியா ரொம்ப நல்ல ஊர் போல இருக்கு. நம்ம இந்தியாலெல்லாம் அப்படி கிடையாது. கோபம் வந்ததுன்னா யாரையாவது திட்டணும், கிடைக்கலன்னா வழியில போறவங்களை திட்டணும். கணவர் வந்து அலுவலகத்திலிருந்து வர்றாரு, ரொம்ப கோபமா வர்றாரு. என்னமோ நடந்துருச்சாங்க.
அவருக்கு சரியான கோபம். அங்க ஆபீஸ்ல அலுவலகத்துல யார் மேலேயும் அந்த கோபத்தை காமிக்க முடியாது. அதனால அந்த கோபத்தை பார்சல் பண்ணி எங்க கொண்டு வர்றாரு? வீட்டுக்கு கொண்டு வர்றாரு. மனைவி என்னங்க முகமெல்லாம் ஒரு மாதிரி, ஒரு வார்த்தை பேசாது, நான் கெட்ட கோபத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தை பூரா யார் தலையில வச்சிடறாங்க? அந்த அம்மா யோசிக்கிறாங்க, நான் என்னடா பண்ணேன், சிவனேன் தானே இருந்தேன். அப்ப அவங்க தலையில கோபத்தை வச்சுட்டாங்களா? அவங்க வீட்டுக்குள்ள போனோம்னா குழந்தைங்க அம்மா அப்படின்னு ஓடி பிடிக்க 2 அடி அவங்களுக்கு. அந்த குழந்தைங்க ஏதாவது தவறு செஞ்சுதா? அவங்களும் செய்யல. கணவர் கோபத்தை மனைவியின் தலைமையில வச்சு, மனைவி அப்படியே குழந்தைங்க தலை மேல வச்சு, அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நம்ம ஒரு தப்பு பண்ணாம அடி வாங்கிட்டோமே. வீட்டுக்கு வெளியே பார்த்தா நாய்க்குட்டி இருக்கு, கல்ல தூக்கி அத ஒரு அடி, அது அப்படின்னு ஓடுது. அது என்ன தப்பு பண்ணுச்சு? அதுவும் பண்ணல. அது இப்ப இந்த கோபத்தை யார் மேல காமிக்கிறதுன்னு நிக்கும் போது அதே கணவர் வெளியில வர்றார், கடிச்சு வச்சு. இப்ப என்னாச்சு? கோபம் இப்படி ரவுண்ட் அடிச்சு வந்தது. ஆனா யாருக்குமே அதை தீர்க்க தெரியல. இது நம்ம வாழ்க்கையில டெய்லி நடந்து கொண்டிருக்கிறது. என்ன முடிவெடுக்க வேண்டும், எது உண்மையான தர்மம், எந்த நேரத்துல எந்த சூழல்ல எதற்கு சரி என்றும் எதற்கு இல்லை என்றும் சொல்ல வேண்டும், இந்த ஒரு பாடம் மகாபாரதம் அழகாக சொல்லுகிறது. இந்துக்கள், அதாவது சனாதன தர்மம் பின்பற்றக்கூடிய மக்களுக்கு 2 பிரிவு ரொம்ப முக்கியம். பகவத்கீதை பாகவதம் அப்படின்னு ஒரு பிரிவு, ராமாயணம் மகாபாரதம் என்று ஒரு பிரிவு. 2லயுமே விஷயம் ஒண்ணுதான். ஒரு பக்கம் பகவத்கீதை பாகவதம் என்ற பிரிவு, இனி ஒரு பக்கம் என்ன பிரிவு? ராமாயணம் மகா. 2மே விஷயம் ஒண்ணுதான். ஆனா இதுல கொஞ்சம் காரசாரமா மிளகா உப்பெல்லாம் போட்டு இருக்கும். எதுல? ராமாயணம் மகாபாரதம். பகவத்கீதை பாகவதம் அப்படின்னா உயர்ந்தவர்களுக்கு, இறைவனை மட்டுமே நாடிக்கொண்டிருக்கும் மக்களுக்கு, மோட்சத்தின் பாதையில் பயணம் செய்யக்கூடியவர், அவங்களுக்கு வேண்டி இருக்கக்கூடிய புத்தகம் எது? பாகவதமும் பகவத்கீதை. நம்மனால முதல் நாளே புரியாது. நான் முதல் நாள் ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு போறேன், பகவத்கீதை வகுப்பு நடத்துறாங்க. அது ஆங்கில வகுப்பு. நம்மெல்லாம் ஸ்டைலுக்காக ஆங்கிலம் புரிந்து கொண்ட மாதிரி நடிப்பவர்கள். ஆங்கிலத்துல வகுப்பு நடக்குது. 3 modes of material nature, transcendental, என்னென்னமோ எல்லாம் தலைக்கு மேல போயிட்டே இருக்கு. ஒண்ணுமே புரியல. ரைட்? ஆனா ராமாயண மகாபாரத கதைகள் அதே தலைப்ப கொஞ்சம், இங்க என்ன? சண்டை, பகை, காதல், அன்பு, தியாகம், அப்படி கொஞ்சம் மசாலா எல்லாம் போட்ட உடனே கரெக்டா புரியுது. ஏன்னா என் வீட்லயும் தான் நடந்துட்டு இருக்கு டெய்லி. ஆனா பாகவதத்திலையும் பகவத்கீதையில இருக்கிறது என் வீட்டுல நடக்கல. அதுல பிரகலாதர் காட்டுக்கு போறாரு, துருவன் காட்டுக்கு. நம்ம எங்க காட்டுக்கு போறோம்? இருக்கிற காட்டை பூரா ரியல் எஸ்டேட் காரன் கொண்டு போயிட்டாங்க. அதுல துறவரம் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அந்த நிலை வேற. ஆனா சாதாரண மனிதர்களுக்கு மகாபாரதமே சொல்லுது, வியாபாரிகள், பிராமணர்கள்ல கொஞ்சம் நிலை குறைந்தவர்கள், குழந்தைகள், பெண்கள், காதல் வசப்பட்டவர்கள், குடும்பத்தில் அந்த குடும்பத்துல ரொம்ப அட்டாச்மெண்ட், பாசம் இருக்கக்கூடியவர்கள். தமிழ்ல அந்த வார்த்தை யூஸ் பண்றோம் இல்லையா, பாசம் அப்படின்னு. பாசம் அப்படிங்கிறது உண்மையிலேயுமே ஒரு சமஸ்கிருத வார்த்தை. பாசம் என்ற வார்த்தைக்கு யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? எல்லாருமே இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? பாசமா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. பாசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சும்மா கெஸ் பண்ணுங்க, தப்பானாலாம் பரவாயில்ல, என்ன பரீட்சையா நடத்துறோம். எஸ், யார் சொன்னா? ரோப், கயிறு. யார் சொன்னாங்க? ஆன்சர்
பிரபு ஐயா சொன்னாரா? கரெக்ட். பாசம்னா இதே பாதி இடத்த எடுத்து. பாசம்னா கயிறு. அதாவது கல்யாணம் பண்ணும்போது எப்படி போட்டு கட்டி வைக்கிறாங்க? எப்படி கட்டி வைக்கிறாங்க? கழுத்துல 3 முடிச்ச போட்டு நீ தப்பிக்கணும்னு நினைச்சா கூட தப்பிக்க முடியாது. அந்த போட்டோகிராஃபர் சொல்லுவார் இல்லையா, ஸ்மைல் ப்ளீஸ் அப்படிம்பார். ஏன்? இதான் நீ கடைசியா சிரிக்க போற. அப்போ பாசம்னா கயிறு. ஒரு உறவு இனி 2 உறவுகள் அப்படியே கட்டி வைக்கிறாங்க. அந்த மனதால கட்டப்பட்ட அந்த கட்டக்கூடிய கயிறு எவ்வளவுதான் அறிவை உபயோகம் செஞ்சாலும் வெட்ட முடியாது. ரொம்ப கஷ்டம். வேற உறவுகளை எல்லாம் ஈஸியா விட்டுறலாம். நீங்க அலுவலகத்துக்கு போய் வேலை செய்றீங்க, கொஞ்ச நாள் கழிஞ்சு வேற ஒரு அலுவலகத்துக்கு போய் வேலை செய்றீங்க. அங்கிருந்து இறங்கி போகும்போது அழுதுகிட்டா போறீங்க. ஐயோ, இனி என் நண்பர் மேனேஜரை பார்க்கவே முடியாது, அந்த அவங்கள அப்படியெல்லாம் அழுதுகிட்டா போறோம்? கிடையாது. ஆனா இந்த உறவு, இந்த கயிறு எங்க கட்டி இருக்காங்க தெரியுமா? கழுத்துல இல்ல, ஹிருதயம், இதயத்துல கட்டி இருக்காங்க. ஹிருதயஸ்தோகி அபத்ராணி விதுனோதி சுஹுர்த். இந்த கட்டை கழட்டவே முடியாது. நம்மனால அந்த கட்டை கழட்ட முடியாது. அந்த கட்டை கழட்டணும்னா அவர் வரணும். யார் வரணும்? பகவான் வந்து கட் பண்ணாதான் கட் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டம். இது ஒரு கல்யாணம் பண்ணது. வேற கதையெல்லாம் நான் அதை பத்தி பேசவே இல்லை. ஒருத்தர் மனதிலேயும் ஏகப்பட்ட கட்டுகள், பணத்தின் மீது ஆசை, பேர், புகழ், செல்வாக்கு, ஏகப்பட்ட கட்டு போட்டு வச்சிருக்கோம். இதே விஷயத்தை பாகவதம் சொல்லுகிறது. பாகவதம் யாருக்காக சொல்லுகிறது? முமுக்ஷுபிகி, முனிவர்களுக்காக சொல்லுகிறது. ராமாயணம், மகாபாரதம் நமக்காக சொல்லுது. இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் சாப்பாடு பிரசாதம் கொடுக்குறாங்க. 2 நாள் கொடுக்கலன்னா இந்த கூட்டத்துல பாதி கம்மியாயிடும். உண்மையா பொய்யா? இந்த இயக்கத்துக்கு இஸ்கான்னு பேர். அதனுடைய விளக்கம் என்னன்னா, இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிச்சன் கான்சியஸ்னஸ். எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் முதல் ஏற்பாடு எங்க நடக்கும்? சாப்பாடு தான். ஆனா எங்க சார் அடிக்குது? ஆனா பாகவதம் 7 நாள் நடந்த போது, பரீட்சித்து மன்னருக்கும் சுகமுனிவருக்கும் நடுவில் அந்த உரையாடல் 7 நாட்கள் நடந்த போது, நீர் கிடையாது, உணவு கிடையாது, உறக்கம் 7 நாள் அஹோராத்திரம் பகலும் இரவும் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நம்மனால எல்லாம் முடியுமா? நடுவுல ஏதாவது காரசாரமா கொடுத்தா அடுத்தது கேட்போம். 7 நாட்கள் பாகவதம் நடந்தது. அதனால அந்த உரையாடல், பகவத்கீதை, பாகவதம், அந்த உரையாடல்கள்லாம் முனிவர்களுக்காகவும் மோட்சத்தின் பாதையில் பயணம் செய்பவர்களுக்காகவும் உள்ளது. ராமாயணம், மகாபாரதம் நமக்கு சாதாரண மனிதர்கள். நமக்கு எவ்வளவு பேருக்கு ஆசை இருக்கு? யாருக்குமே இல்லை. பரவாயில்ல. ஆசை இருக்கா? அலை மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு நாளைக்கு ஆசை. ஆனா ஆசையை துறந்தவர்கள், அதான் இப்ப ஒரு குறள் கூட சொன்னாங்க. ஒரு அழகான ஒரு குறள் இருக்கு. பற்றுக பற்றற்றார் பற்றினை. கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்படி ஒரு குறள்? இல்லையே. பற்றுக பற்றற்றார் பற்றினை. ஆசையே இல்லாதவனின் ஆசையை நீ ஆசைப்பட வேண்டும். ஏதாவது புரிஞ்சுதா? ஆசை இல்லாதவர்களின் ஆசையை நீ ஆசைப்பட வேண்டும். ஆசையே இல்லாதவர்கள் யாரு? யாரு? யோகிகள், துறவிகள், முனிவர்கள். அவங்களுக்கு ஆசையே கிடையாது. அவர்களின் ஆசை என்ன? இல்லையா? ஆசையை துறந்தவர்களின் ஆசை யாரு? பகவான். அதை நீ ஆசைப்பட வேண்டும். பற்றுக பற்றற்றார் பற்றினை. ஆசை இல்லாதவர்கள் ஆசைப்பட்டதை நீ ஆசைப்படு. எவ்வளவு அழகா யோசிச்சு எழுதியிருக்கிறாங்க. நமக்கு ஒரு லைன் கவிதை எழுத சொன்னா ரூம் போட்டு 3 நாள் உட்கார்ந்து யோசிச்சாலும் ஒண்ணும் வராது. அவ்வளவு அழகா 7 சொற்களில், 7 வார்த்தைகளில் அர்த்தங்களை உள்ள வச்சிருக்கிறார் திருவள்ளுவர். ஆசை இல்லாதவனின் ஆசையை நீ ஆசைப்பட வேண்டும். அப்ப பாகவதமும் பகவத்கீதையும் அந்த பாதையில,
அந்த பாதையில ஆரம்பத்துல நமக்கு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனா இந்த பாதை எல்லாருக்குமே எளிமையா போயிட முடியும். எந்த பாதை? ராமாயணம் மகாபாரதம் என்ற பாதை. அப்ப அந்த பாதையில பயணம் செய்யலாமா வேண்டாமா? ரெடி? எஸ். கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதா ரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய गोविन्द जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविन्द जय जय गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय गोविन्द जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविन्द जय जय गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय गोविन्द जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविन्द जय जय श्री कृष्ण चंद्र भगवान की சத்தம் கம்மியா இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ண சந்திர பகவான் கி. அப்போ சாதாரண மனிதர்கள், வியாபாரிகள், பெண்கள், குழந்தைகள், ஆசா பாசங்களில் அப்படி அந்த கட்டுல மாட்டிக்கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்காக ராமாயணம் மகாபாரதம். பாகவதம் பகவத்கீதையில் இருக்கும் தத்துவங்களை கொஞ்சம் அழகாக கதை வடிவில் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு கீழ்மட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கூட உயர்த்தி கொண்டு வருவதற்காக மகாபாரதம், ராமாயணம் ரொம்ப அப்படியே அழுக்குல மாட்டிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் நல்லா மது சாப்பிடுவார், மது அருந்துவார், ட்ரங்கட், எப்ப பார்த்தாலும் குடியாகவே இருப்பார். உடனே ஒரு ஆன்மீகவாதி அவர்கிட்ட சொல்றாரு, ஐயா இப்படி எல்லாம் குடிக்காத, நரகத்துக்கு போவ, எப்ப பார்த்தாலும் இப்படி குடிச்சுக்கிட்டே இருக்கிறியே. உடனே அவர் சொல்றாரு, எங்க அப்பாவும் எப்பவுமே குடிப்பார். உடனே இவர் ஆன்மீகவாதி, கண்டிப்பா உங்க அப்பாவும் நரகத்துக்கு தான் போயிருப்பார். எங்க மாமாவும் குடிப்பார், அவரும் நரகத்துக்கு தான் யா போயிருப்பாரு. இல்ல எங்க சித்தப்பா, எங்க குடும்பத்துல எல்லாருமே குடிப்பாங்க, எல்லாம் அங்கதான் போயிருப்பாங்க. அப்படியா, நல்லதா போச்சு, நானும் அங்கேயே போறேன். அதாவது நான் மேல வரமாட்டேன் என்று மாட்டிக்கொண்டிருக்கும் மனிதர்கள், அப்படி லௌகீக உலகத்தில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு மகாபாரதம் போய் ஒரு கதை சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு குடிகாரங்கிட்ட, பிரபாதம் தியூத பிரசங்கேன மத்தியான ஸ்திரீ பிரசங்கேன ராத்திரௌ சௌர பிரசங்கேன. வாயா, உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன், இந்த கதையை கேட்டேன்னா நீ நல்லாயிருவ. பிரபாதம், சுப்பிரபாதம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இந்தியாவிலலாம் காலையில 6 மணிக்கு ரேடியோ வச்சோம்னா கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்த, அது நிறைய பேர் அலாம் கிளாக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எந்திரிக்கிறது, அங்க கௌசல்யா மாதா ராமரை எழுப்புறதுக்காக பாடுறாங்க. உத்திஷ்ட கோவிந்தா, உனக்காக கருடன் காத்து கொண்டிருக்கிறாருப்பா, உனக்காக சூரியன் காத்து கொண்டிருக்கிறார், நீ எந்திரிச்சு கட்டளை இட்டாதான் அவர் கிழக்கு திசையில போய் உதயம் செய்வார், அப்பா எந்திரி அப்படின்னு அம்மா மகனை கூப்பிடுறாங்க. இவங்கெல்லாம் வீட்டுல அலாம் கிளாக் அந்த பாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சுப்பிரபாதம், பிரபாதம்னா காலையில, பிரபாதே தியூத பிரசங்கேனா, உண்மையான மது அருந்தக்கூடியவன் என்ன செய்யணும்? காலையில சூது விளையாடுவதை பற்றி பேச வேண்டும். பிரபாதே தியூத பிரசங்கேன மத்தியான ஸ்திரீ, மத்தியான யாரை பத்தி? பெண்களை பற்றி பேச வேண்டும். ராத்திரௌ சௌர பிரசங்கேன, இருட்டுல போய் திருட்ட பத்தி பேசணும் அப்படின்னு அந்த குடிகாரனுக்கு சொல்ல. அவனு நல்லாதான் இருக்கு, காலையில சூது விளையாடுவதை பத்தி பேசணும், மத்தியானம் பெண்களை பத்தி பேசணும், நைட்டு எதை பத்தி பேசணும்? திருட்ட பத்தி பேசணும் அப்படின்னு அந்த சொல்ல ஆன்மீகவாதி, இவனும் நல்லாதான் இருக்கே
அப்படின்னு போய் சேர்ந்துட்டான். ஆரம்பிச்சாங்க காலையில. பிரபாதே தியூத காலையில சூது விளையாடுவதை பற்றி பேசுகிறார்கள். அது எந்த கதை? மகாபாரதம். எப்படி பாண்டவர்களும் கௌரவர்களும் சூது விளையாடினார்கள், அதில் எப்படி சதி நடந்தது, கடைசியில பகவான் வந்து எப்படி திரௌபதியை காப்பாற்றினார். ஆனா இவனுக்கு தெரியல இந்த கதைன்னு. வந்தா மாட்டிக்கிட்டான். மத்திய ஸ்திரீ பிரசங்கேன, மத்தியான பெண்களை பற்றி பேசுகிறார்கள். அது எது? ராமாயணம், சீதா. ராத்திரவு சௌர பிரசங்கேன, நைட்ல திருட்ட பத்தி. யாரு திருடன்? உலகத்திலேயே பெரிய திருடன் இவர்தான். யோகேஸ்வரோ அகில குரு பகவன் நமஸ்தே. நம்ம திருட்டுல சின்ன சின்ன திருட்டா பண்ணா அந்த திருட்டுல PhD எடுத்து வச்சிருக்கிறார். யாரு? கிருஷ்ணன். அவர் PhD எடுத்து வச்சிருக்கிறார். ராத்திரவு சௌர பிரசங்கேன, இரவில் இருட்டில் திருட்டை பற்றி பேசி அப்படியே கொஞ்ச நாள் கேட்டுக்கிட்டே இருந்தா பெரிய பக்தன் ஆயிட்டான். அப்போ சாதாரண மனிதர்களுக்கு கலவையாக அறிவுரைகளை, எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பது மகாபாரதம். அதை சரியான முறையில நம்ம வாழ்க்கையிலும் அந்த மாதிரி சூழல்கள் நிறைய வந்து கொண்டே இருக்கும். அந்த சரியான சூழல்ல சரியான முடிவை நாம் எடுத்துக்கொண்டால் தர்மம். இப்ப இந்த தர்மத்திலேயே வந்து சமுதாய தர்மங்கள், மத தர்மம், ஆன்மீக தர்மம், இப்படி 3 கேட்டகரி இருக்கான், 3 நிலைகள். சமுதாய தர்மம், மதத்தின் தர்மங்கள், ஆன்மீகமான தர்மம். அந்த நேரத்துல சரி எது அப்படின்னு முடிவு செய்ய வேண்டும். நீங்க எல்லாரும் இந்தியா வந்திருப்பீங்க. இந்தியால வந்து ஜனத்தொகை ரொம்ப கம்மி, பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. எவ்வளவு? 1.5 பில்லியன், தட்ஸ் ஆல். அதிகமாலாம் கிடையாது. மலேசியாவின் ஜனத்தொகை எவ்வளோ? 34. இந்தியால ஒரு ஸ்டேட் கூட வராது. 2 less. ஸோ அப்படி ஒருத்தர் தமிழ்நாட்டில் சென்னையில பஸ்ல பயணம் செய்யறார். நீங்க சென்னை பஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? இந்தியா பஸ் எல்லாம் பாதி பேர் பஸ்குள்ள இருப்பாங்க, பாதி பேர் தொங்கிட்டு இருப்பாங்க, வெளியே இருப்பாங்க பாதி பேர். அது ஒரு சாங் மாதிரி, ஒரு வேவ், கடல்ல வந்து அலை அடிக்கிற மாதிரி. ஏதாவது நடுவுல ஒரு இடைஞ்சல், ஒரு தடை வந்தா அப்படியே எல்லாரும் உள்ள போயிட்டு மறுபடியும் வெளியே வருவாங்க. அப்படியே அழகா தொங்கிக்கிட்டே இருப்பாங்க. உள்ள ஒருத்தர் எப்படியோ ஏறி நுழைஞ்சு கூட்டத்துக்குள்ள உள்ள போய் பாதி கால்ல நின்னு அப்படி நின்னு இப்படி நின்னு பார்த்தாரு. சீட்டுல கொஞ்சம் இடம், ஓடி போய் உட்காந்துட்டாரு. அப்பா அப்படின்னு நிம்மதியா இருக்கிறார். அப்படி இருக்கும்போது கர்ப்பிணியான, நிறை மாத கர்ப்பிணியான ஒரு பெண் அந்த பஸ்ல பக்கத்துல வந்து அப்படியே கஷ்டமா நின்றுட்டு இருக்காங்க. இவர் பார்த்தாரு, அந்த பக்கம் திருப்பி உட்காந்துட்டாரு. இடம் கொடுக்கணுமா வேண்டாமா? அப்புறம் கொஞ்ச நேரம் அவருக்கு மனசு ஒத்துக்கல. என்ன செஞ்சார்? எந்திரிச்சு அந்த பெண்ணுக்கு இருக்கையை கொடுத்தார். அப்ப முதல்ல அந்த கூட்டத்துல ஓடி போய் உட்கார்ந்த உடனே அவருக்கு ஒரு நிம்மதி கிடைச்சது. அதற்கப்புறம் அந்த பெண்ணுக்காக தன்னுடைய இருக்கையை விட்டு கொடுத்த போது வேற ஒரு நிம்மதி கிடைத்தது. உங்களுக்கு புரிச்சுதா? முதல்ல கிடைச்சது லௌகீகமான நிம்மதி. அந்த பெண்ணுக்கு விட்டு கொடுத்த போது அவங்களுக்கு கிடைச்சது ஆன்மீகமான நிம்மதி. புரிஞ்சுதா? தியாகம். அப்ப மகாபாரதம் என்ன செய்யுதுன்னா, பரோதர்மா, உயர்ந்த தர்மம் என்ன அப்படின்னு வாழ்க்கையில நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கு. அப்ப இந்த கேள்வி இப்படி வந்துட்டே நிரந்தரமா இந்த மகாபாரதத்துல வந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த நூலெல்லாம், இந்த புத்தகங்களை எல்லாம் எழுதுனது யாரு? நல்ல கதையா போச்சு. யார் எழுதுனா? வியாசர். அப்ப அவருடைய பிறப்பிலிருந்து இது ஆரம்பிக்கிறது. அன்னைக்கு கங்கையில வந்து ஆற்றுல நீர் வந்து அளவில்லா வெள்ளப்பெருக்கம், ஆக்ரோஷமாக அன்னைக்கு கங்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. தண்ணி எல்லாம் வந்து கரையில வந்து பெரிய வெள்ளப்பெருக்கமே வந்து விட்டது. ரொம்ப வேகத்துல நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்பவுமே அங்க ஒரு படகோட்டி இருப்பார். வர்ற மக்களை இந்த பக்கத்துல இருந்து, இந்த கரையிலிருந்து அக்கறை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு படகோட்டி.
அவர் என்ன செய்யறாரு, அன்னைக்கு ஏதோ ஒரு செய்தி கிடைக்குது, அந்த காற்றின் மறுகரையில பெரிய ஒரு யாகம் நடக்க போகிறது, முனிவர்கள் துறவிகள் எல்லாருமே வர்றாங்க, அவங்க ஆற்றின் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போக முயற்சி செய்வார்கள், அவங்கள கரையில அந்த படகுல இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கொண்டு போய் விடணும். அந்த படகோட்டிக்கு செய்தி கிடைக்கிறது. உடனே அவர் என்ன செய்யறார், தன்னுடைய மகளை அழைக்கிறார். சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு 10, 12, 13 வயசு, பருவம் அடைந்த நிலை. அந்த பெண்ணை கூப்பிட்டு, நீ போய் இன்னைக்கு துறவிகள்லாம் வருவாங்க, இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுருமா அப்படின்னு படகை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பெண்ணின் பெயர் மத்ஸ்ய கந்தா. அப்படின்னா உடல் பூரா மீனின் வாடை அடிக்கும். ஃபிஷ்ஷுடைய ஸ்மெல். ஃபிஷ்ஷோட ஸ்மெல் யாருக்காவது பிடிக்குமா? அதனாலதான் அதை கவிச்சி அப்படிம்பாங்க, நல்ல பேட் ஸ்மெல். அந்த வார்த்தைக்கு அர்த்தமே என்னது, பேட் ஸ்மெல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? மகாபாரதமே சொல்லுது, கலிகாலத்துல மனிதர்கள் தரக்குறைவாக சென்று சடலங்களை உண்ணும் ஆட்களாக மாறி விடுவார்கள். அப்படி சடலம்னா என்ன? பிணம். பிணம்னா என்ன? உயிரில்லாத பொருட்கள் இல்லையா? மகாபாரதம் ஏக்கத்துடன் சொல்லுகிறது, கலிகாலத்தில் மக்கள் பிணங்களை சாப்பிடுவார்கள் அப்படின்னு. அதை பத்தி நான் அதிகமா சொல்ல, ஏன்னா நாளைக்கு பாதி பேர் வரமாட்டாங்க, அதனால நான் அதிகமா அதை பத்தி பேசல. ஆனா எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கேவலமான நிலை கலிகாலத்தில் தள்ளப்படுகிறது, பிணத்தை சாப்பிடுகிறார்கள். ஒரு சினிமால நல்ல ஒரு வேடிக்கை, அது நீங்களும் சிலப்ப அந்த வேடிக்கையை பார்த்திருப்பீங்க, நல்லா பொருந்தும். ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அசைவ சாப்பாடு, அதுல ஒரு ஈ செத்து கிடக்குது. உடனே பரிமாறுற ஹோட்டல் மேனேஜரை கூப்பிட்டு திட்டுறார், சாப்பாட்டுல ஈ செத்து கிடக்குதுயா, இதை நான் எப்படி சாப்பிடுறது? பக்கத்துல இருக்கிறவன் சொல்றான், கோழி செத்து கிடக்குது, அது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? ஈ செத்து கிடக்கிறதா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்க. உயிர் போய்விட்டால் எல்லாமே பிணம்தானே இல்லையா? அப்பிராண சேவகி தேகஸ்ய மண்டனம் லோகரஞ்சனம். உயிரில்லாத பிணம் அது எப்படி இருந்தா அந்த ஒரு கேவலம் அவல நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இந்த பெண், இந்த கன்னி பெண்ணின் உடல்ல என்ன மனம் வரும், என்ன ஸ்மெல், வாட் கைண்ட் ஆஃப் ஸ்மெல்? ஃபிஷ்ஷுடைய. அதனால அந்த பெண் கிட்ட யாருமே சிரிக்க மாட்டாங்க, பழக மாட்டாங்க, பேச மாட்டாங்க. எல்லாருமே அந்த பெண்ணை தொலைவில் நிறுத்தி விடுவார்கள். அன்னைக்கு அவங்க அப்பா சொல்றாங்க, துறவிகள்லாம் ஆற்ற கடக்க, கங்கையை கடக்க போகிறார்கள், அம்மா நீ போய் படகோட்டுமா. உடனே அவங்க கேட்கிறாங்க, நான் எப்படி போறது? அவங்கெல்லாம் மாபெரும் முனிவர்கள், துறவிகள், சன்னியாசிகள், அவங்க முன்னாடி நான் எப்படி போய் நிக்கிறது? நீ போமா அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா, ஆச்சாரியர்கள் அங்க விளக்குறாங்க, இதுதான் உண்மையிலேயுமே அருள் ஆசீர்வாதம் என்று சொல்வது, அனுக்கிரகம். நம்ம வீட்டுக்கு துறவிகள், ஆன்மீக சிந்தனை உள்ளவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராவது வந்துட்டாங்கன்னா குழந்தைகளை எல்லாம் அனுப்பி போய் அவங்க கிட்ட காலில் விழுந்து கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா, என் குழந்தைகளை எல்லாம் நீங்க அனுக்கிரகம் செய்யுங்க, அருள் கொடுங்க அப்படின்னு அந்த குடும்பஸ்தர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கள் மனதில் அடைந்த, வாழ்க்கையில் அடைந்த அந்த ஆன்மீக விஷயத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கிறாங்க. எங்க இயக்கத்துல ஒரு குருநாதர் இருக்கார், பெரியவர், அவர் பெரிய ஆன்மீகவாதி, ஆன்மீகத்துல உயர்ந்தவர். ஒரு அம்மா குழந்தைய கூட்டிட்டு போய் அவர் முன்னாடி, சன்னியாசி அவர்கிட்ட கேட்கிறாங்க, என் பிள்ளை யூனிவர்சிட்டி போறான், கொஞ்சம் அவனை பிளஸ் பண்ணுங்க, அருள் ஆசீர்வாதம் கொடுங்க, யூனிவர்சிட்டி பரீட்சையெல்லாம் நல்ல மாதிரி முடிச்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுங்க அப்படிங்கிறார். அந்த துறவி சொல்றாரு, நானே 2ஆம் கிளாஸ் ஃபெயிலு, நான் எப்படி யூனிவர்சிட்டி பரீட்சையில உங்க பிள்ளை பாஸ் ஆகணும்னு ஆசீர்வாதம் எப்படி கொடுக்கறது? உண்மைதான் அது. அப்போ துறவிகள் கிட்ட என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? அவங்க கிட்ட எது வைத்திருக்கிறாங்க? ஆன்மீகமான சக்தியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இறைவனின் நினைவை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பகவானின் அருள். அது போய் கேட்டா அவங்க எளிமையா கொடுத்துருவாங்க. அவங்க கிட்ட போய் 10,000 வெள்ளி கடன் கொடுன்னு அவங்க எங்க இருந்து கொடுப்பாங்க? அப்போ இந்த அப்பா சொல்றாரு, நீ இன்னைக்கு போமா, துறவிகள்லாம் வருவாங்க, நீ அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும்.
பாருங்க, மகாபாரதம் ஆரம்பிக்கிறதே சேவையில் ஆரம்பிக்கிறது. பகவானுக்கு தொண்டு செய்தால், ஆன்மீகவாதிகளுக்கு தொண்டு செய்த, உயர்ந்தவர்களுக்கு சேவை தொண்டு செய்தால் மட்டும்தான் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா தெரியாது. கிருஷ்ணர் கூட ராதாராணி இருக்காங்க, ரைட்? எல்லாருக்கும் தெரியும், ராதா கேள்விப்பட்டிருப்பீங்க, ராதா தேவி, ராதா ராணி, அப்படியெல்லாம் இந்த பேர், இந்த வார்த்தை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பழமையான கோயில் சொல்லுங்க ராதாராணிக்கு. எங்கேயாவது ஒரு பழமையான கோயில் இருக்கா? நிறைய விஷயம் தெரியாது நமக்கு. இருக்கா பழமையான கோயில்? ராதாராணிக்கு ஒரு கோயில் 1000 இந்தியால போனீங்கன்னா திருப்பதி பாலாஜி 1000 வருஷம் பழமையான கோயில். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் ரொம்ப பழைய கோயில். மதுரை மீனாட்சி அம்மன் ரொம்ப பழமையான கோயில். காசி விஸ்வநாதர் ரொம்ப பழமையான கோயில். இந்த மாதிரி ராதாராணிக்கு பழமையான கோயில் யாருக்காவது தெரியுமா? எங்கேயாவது இருக்கா? சத்தமே இல்லை, யாருக்குமே தெரியாது. ராதாராணிக்கு கோயிலே கிடையாது. சரி, வேதங்கள்ல மந்திரமாவது இருக்கா ராதாராணிக்கு? மந்திரமும் கிடையாது, கோயிலும் கிடையாது, மந்திரமும் கிடையாது, பூஜை விதிகளும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா ராதாராணிங்கிற விஷயம் வேதத்திலே கிடையாது. அப்புறம் எங்கிருந்து வந்தது? ஆச்சாரியர்கள் இதயத்திலிருந்து வந்தது. அதனால பகவான் என்ன செஞ்சிருக்காரு? கொஞ்சம் அறிவை நூல்லையும் சிலதை ஆச்சாரியர்கள் இதயத்திலையும் ஒளிச்சு வச்சிட்டார். இப்ப அந்த ஆச்சாரியர்களுக்கு சேவை செஞ்சாதான் இந்த விஷயம் வெளியே வரும். சேவை ரொம்ப முக்கியம். இந்த சேவை 3 விதமாக இருக்கிறது. எப்படி? இப்போ சாப்பாடு, உணவு பரிமாறுறாங்க. ஒருத்தர் முதல்ல போய் தனியா உட்காந்து சாப்பிட்டுறார். அது ஒரு விதமான சேவை, நமக்கு நாமே சேவை செய்து கொள்வது. நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல பிளேட்ல பிடிச்ச சாப்பாடெல்லாம் எடுத்து போட்டு முதல்ல உட்காந்து சாப்பிட்டுருவோம். 2வது, நண்பர்கள் மத்தியில உட்கார்ந்து சாப்பிடுறது, எல்லார் கூடயும் பேசி அன்பா பேசி அது சாப்பிடுறது, அது 2வது. 3வது என்ன? எனக்கு நல்ல பசியா இருக்கு, இருந்தாலும் பிரியமானவர்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் உணவு பரிமாறி ரொம்ப இது சாப்பிடுங்க, அது கொஞ்சம் கூட சாப்பிடுங்க, எல்லாம் நல்லா அழகா பேசி கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு தெரியுது நான் சாப்பிடல, ஆனா நான் பசி ஆறிட்டேன். இந்த ஒரு அனுபவம் யாருக்காவது இருந்திருக்கா? நல்ல பசியோட இருந்தோம், நண்பர்கள், நெருக்கமானவர்கள், விருந்தினர்கள், ரொம்ப அன்பானவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து அப்புறம் ரியலைஸ் பண்றோம், புரிஞ்சுக்கிறோம், ஆமா என் பசி போயிடுச்சே. இந்த எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? நிறைய பேருக்கு. ஏன்னா அங்க பங்கு வைக்கிறோம். சரி என்று சொல்லி இந்த பெண்ணும், ரொம்ப இளம் பெண், கங்கை கரையில போய் படகை ஓட்டுறாங்க. பராசரர் என்று சொல்லக்கூடிய மாபெரும் முனிவர் வர்றார். அவர் பார்த்தா சின்ன குழந்தை படகோட்டியா இருக்கு. உடனே அவர் கேட்கிறாரு, ஏமா பெரியவங்க யாருமே இல்லையா, நீதான் படகோட்ட போறியா? ஆமா, இன்னைக்கு நான் தான் படகு ஓட்ட போறேன். உன்னால முடியுமா? நான் தினமும் இது செய்யறேன், என்னால முடிஞ்ச விஷயம்தான். சரி என்று சொல்லி அந்த பராசர முனிவர் படகுல ஏறி உட்கார்ந்து கங்கை கரையின் மத்தியில வந்த உடனே பராசரர் கேட்கிறாரு, பகவான் அவதாரம் பண்ண போறாருமா, நீ அந்த குழந்தையை உன் கருவில ஏற்றுக்கொள்ள தயாரா? அந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியல, சின்ன இளம் பெண். பராசரர் அந்த படகு காற்றின் மத்தியில போன உடனே கேட்கிறாரு, பகவான் அவதாரம் பண்ண போறாரு, அந்த குழந்தையை உன் கருவில் ஏற்றுக்கொள்ள நீ தயாரா? உடனே அந்த பெண், முனிவர் சொன்னா கண்டிப்பா நல்லதா தான் இருக்கும். அவங்க சொல்றாங்க, எனக்கு பகவானை தெரியாது, ஆனா எனக்கு உங்களை தெரியும், நீங்க எது சொன்னாலும் என் நன்மைக்காகத்தான் இருக்கும், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். உடனே பகவானை அந்த பெண் கருவுல ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவங்க உடல்ல இருந்து அந்த மீனுடைய அந்த ஸ்மெல் கம்ப்ளீட்டா போய் சுகந்தா, அவ்வளவு அழகான ஒரு மணமாக மாறிவிடுகிறது.
மகாபாரதம் சொல்லுது, இதயத்துல யாரெல்லாம் பகவானை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தவறுகளும் மாறி நற்குணங்கள் அவங்க வாழ்க்கையில வந்து சேர்ந்துரும். இதயத்துல யாரை ஏற்றுக்கொண்டால், பகவானை இதயத்துல ஏற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கையில் என்னெல்லாம் தவறுகள் இருக்கிறதோ அந்த தவறெல்லாம் மாறி இதாயிரும். அப்போ அவங்க சம்மதம் சரி என்று சொன்ன உடனே பகவானுடைய அவதாரம் அந்த அம்மாவுடைய கருவறையில வருது. அதுதான் வியாசர். கிருஷ்ண துவைப்ப அயன வியாசா. அவருடைய முழு பேர் என்னன்னா கிருஷ்ண துவைப்ப அயன வியாசா. அப்படின்னா பகவான் கிருஷ்ணரே 2 கரைகளுக்கு மத்தியில் நீரில் அவதாரம் செய்தார் என்று பொருள். ஒரு ஆற்றுல மத்தியில ஒரு நாளைக்கு அவதாரம், 2 கரைகளுக்கு மத்தியில அவர் அவதாரம் செய்தார் வியாசர். அப்போ பாருங்க, வியாசர் வந்து ஒரு மீனவ குலத்தாயின் மகன். பாகவதம் எழுதின சுகமுனிவர் வந்து அவரும் தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர். அந்த பாகவதத்தை விவாதம் செய்த சூத்த பௌராணி சூத்த முனிவர் நாய்க்குட்டியோட வயிற்றுல பிறந்தவர். ராமாயணம் எழுதின வால்மீகி அவரும் பிராமணர், அந்தனர் கிடையாது. இப்ப மகாபாரத ஆரம்பத்திலேயே சொல்லுது, குணத்தால் மனிதன் உயர வேண்டுமே தவிர பிறப்பால் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ என்ற எண்ணமே கூடாது. புரிஞ்சுதா? குணத்தால் மனிதன் உயர வேண்டுமே தவிர பிறப்பால் அவன் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ என்ற எண்ணமே வேண்டாம். அந்த மீனுடைய வாடை அடிக்கக்கூடிய அந்த உடல் கொண்ட அந்த பெண்ணின் கருவில இருந்து வியாசர் வந்து அவதாரம் செய்கிறார். ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா திருப்பாணாழ்வார் என்று 12 ஆழ்வார்கள் ஒருத்தர் இருக்கிறார். திருப்பாணாழ்வார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட்டு பாடுவார், அவ்வளவுதான். அவர் வந்து ரொம்ப தாழ்ந்த குலத்துல பிறந்தார். அம்மா கிடையாது, அப்பா மட்டுமே. எவ்வளவு பேர் போயிருக்கீங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில்? எல்லாரும், ஏறக்குறைய எல்லாருமே. வாழ்க்கையில பார்க்க வேண்டிய இடம். அப்பா கூட போய் காவேரி ஆற்றின் இக்கரையில உட்கார்ந்துகிட்டே கேட்பார். அந்த சின்ன குழந்தை அப்பா கிட்ட கேட்கும், அப்பா அந்த பெரிய மாளிகை அரண்மனை யாரோடது? அப்பா சொல்லுவாரு, அவர் நம் பெரும் பாட்டன் ரங்கநாதன் பகவானுடையது. அப்ப அதுக்குள்ள போலாமா? இன்னைக்கு போக முடியாது, கண்டிப்பா வேற ஒரு நாளைக்கு நம்ம அதுக்குள்ள போலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு தந்தையார் ஏன் உள்ள விட மாட்டாங்க. அந்த காலத்துல தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் என்று சொல்லி ரங்கநாதர் ஆலயத்துல தரிசனம் செய்ய மக்களை விடமா. இது ஒரு நடந்த கதை. அப்ப இந்த குழந்தை என்ன பண்ணும், இந்த கரையில உட்கார்ந்தே ரங்கநாதரோட கோபுரத்தை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கு. சில நாட்களில் தந்தையார் தவறி விட்டார். வயது 5 இந்த குழந்தைக்கு, 5 வயசு. அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, அனாதையான குழந்தை. தெருவில் எல்லாம் அப்பா சொல்லி கொடுத்த பாட்டை மட்டுமே பாடிக்கொண்டு நடக்கும். நிறைய பாட்டு தெரியும் அந்த குழந்தைக்கு. அந்த பாட்டை எல்லாம் பாடிக்கொண்டு அந்த குழந்தை அப்படியே தெருவில் அப்படியே பாடி பாடி நடக்கும். அப்போ உடனே மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல், ஒரு பரிவு தோன்றி அதுக்கு ஏதாவது 2 பழம் எல்லாம் சாப்பிட கொடுப்பாங்க. அது சாப்பிட்டுக்கிட்டு காவேரியின் கரையிலேயே வந்து படுத்து தூங்கிவிடும். அப்படியே வாழ்க்கை வருடங்கள் ஓடிச்சு. அவருக்கு ஒரு 10-24 வயசாச்சு. காலையில் என்ன செய்வார், அழகா பகவானோட பாட்டை பாடுவார். மதியமும் பாடுவார், இரவுலையும் பாட்டு தான் அவருக்கு உணவு. அதுக்கு மேல பசிச்சா ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுவார், அவ்வளவுதான். பாட்டையே மூச்சாக கொண்டார் பாணன். பாடிக்கொண்டே இருப்பார் ரங்கநாதரை பற்றி. பாடி பாடி ஒரு நாளைக்கு காவேரியின் கரையில் உறங்கி போய்விட்டார், தூங்கிட்டார். காலையில ரங்கநாதருக்கு வந்து கோயில் திறப்பதற்காக அந்த அர்ச்சகர்கள் எல்லாம் வர்றாங்க. ரங்கநாதர் கோயில் திறப்பு விழா காலையில திறக்கிறது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறக்கு. முதல்ல பசுமாடு வரும் உள்ள. அது வந்து என்ன பண்ணும், திரும்பி நிற்கும். ரங்கநாதர் ஃபர்ஸ்ட் கண்ணை திறந்தா யாரை பார்ப்பாரு, பசுமாடோட பேக் சைடை தான் பார்ப்பார். அந்த பசுமாடு வந்து திரும்பி நிற்கும், அதை பார்ப்பார். அப்படி பசுமாடு போனதுக்கு அப்புறம் 2வது யானை வரும். ஒரு குடம் தண்ணி எடுத்து, காவேரியில இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த யானை கோயில் வளாகத்துக்குள்ள வந்து ரங்கா அப்படின்னு கூப்பிடும், ரங்கநாதரை கூப்பிடும். அதுக்கப்புறம் தான் நம்மளை விடுவாங்க. முதல்ல மாடு யானை எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளை விடுவாங்க.
சோ காலையில அபிஷேகம் செய்வதற்காக ரங்கநாதருக்கு அபிஷேகம் செய்வ யானையில வந்து காவேரியில தண்ணி எடுக்கலான்னு பார்த்தா படியில யார் தூங்கிக்கிட்டு இருக்கா? அந்த பாணன் தூங்கி கொண்டிருக்கிறார். உடனே அர்ச்சகர் சொல்றாரு, ஏ பாணா எந்திரி, நம்ம கோயிலுக்கு தண்ணி எடுக்க வந்திருக்கிறோம், நீ எந்திரி. ஆனா பாணன் நல்ல தூக்கத்துல, அவருக்கு கேட்கல. இவர் சத்தமா போடுறாரு, ஆனா அந்த பாணனுக்கு கேட்கல, எந்திரிக்கல. உடனே அங்க கிடந்த கல்லு குச்சி எல்லாம் எடுத்து வீசுறாங்க பாணன் மேல, அடிக்கிறாங்க பாணனை. பாணனும் பயந்து எந்திரிச்சு, ஐயோ நான் பெரிய தவறு செய்து விட்டேனே, ரங்கநாதருக்கு நீர் எடுக்கும் வர்ற வழியில நான் வந்து படுத்து இடையூறுத்து இடைஞ்சல் தடை செய்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஓடிட்டார். நிறைய அடியும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துக்கிட்டு ரங்கநாதர் கோயிலுக்கு போறாங்க. கோயில் கதவு உள்ள இருந்து யாரோ தாழ் போட்டாங்க. அர்ச்சகர் போய் தட்டுறாரு, யாருப்பா உள்ள? நான் தான் உள்ள இருக்கணும், நீ வேற யாரு உள்ள இருக்கிற? திருடங்களா, வெளியே வந்துருங்கப்பா, பிரச்சனை ஆயிடும். தட்டுறாரு, உள்ள இருந்து சத்தத்தையே காணும். ஊர் மக்கள் கூடி விட்டார்கள், செய்தி மன்னரின் காதுக்கு போய்விட்டது, மன்னரும் வந்து விட்டார். இது நடந்த கதை. எல்லாரும் தட்டுறாங்க, உள்ள இருந்து மெதுவா சவுண்ட் வருது. ஹலோ, ஐ எம் ரங்கநாத் ஸ்பீக்கிங். நான் ரங்கநாதர் பேசுகிறேன். என் இதயத்தில் குடிகொள்ளும் பாணனை நீங்கள் அடித்து விட்டீர்கள். பாணன் எங்க குடிகொண்டிருக்கிறான்? என் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் பாணனை அடிச்சிட்டீங்க. அந்த பாணனை கூட்டிட்டு வந்தாதான் நான் கதவு திறப்பேன். உடனே அர்ச்சகர்கள்லாம் பாணனை தேடிக்கிட்டு போறாங்க. காவேரியின் கரையில பாணன் படுத்து அப்பவும் பாட்டு பாடி கொண்டிருக்கிறார், அடி வாங்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கிறார். அப்ப பார்த்தா அர்ச்சகர்கள் எல்லாம் கூட்டமா வர்றாங்க. பாணன் நினைச்சிட்டாரு என்ன அடிக்கத்தான் வர்றாங்கன்னு ஓடிட்டாரு. அவங்க கூட்டிட்டு போக வர்றாங்க, இவங்க அடிக்க வர்றாருன்னு சொல்லி பாணன் ஓடி அவங்க துரத்தி, அவர் ஒரு தென்னை மரத்துக்கு மேல ஏறி 3 நாள் ஒளிஞ்சுக்கிட்டு கீழே வந்து அடி கிடைக்கும்னு சொல்லி 3 நாட்கள் ரங்கநாதர் கதவு திறக்கவே. ஊர் பூராம் பாணனை தேடுகிறார்கள், பாணனை காண. அவன் தென்னை மரத்து மேல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். தேடி தேடி கடைசியில் கண்டுபிடிச்சு மரத்துக்கு கீழே இருந்து சொல்றாங்க, ஐயா நீ கீழே வாப்பா, உன்னை கொண்டு போனாதான் ரங்கநாதர் கோயிலே திறப்பாருன்னு சொல்லி உள்ள இருந்து தாழ் போட்டுக்கிட்டு இருக்கிறார். இத கேட்ட உடனே பாணனுக்கு மெய் சிலிர்த்து கண்கள் குளமாகி விட்டது. எனக்காக பகவான் உள்ள இருந்து கதவை சாத்திட்டாரா? நான் என்ன அவ்வளவு முக்கியமான ஆளா? இறங்கி வர்றார், அவர்னால நம்பவே முடியல. உடலெல்லாம் நடுங்குகிறது, பேச முடியவில்லை, கண்கள் குளமாகி விட்டது, மெய் சிலிர்த்து போனது. இந்த அர்ச்சகர்கள் பாணனை தூக்கி கழுத்துல வச்சுக்கிட்டு போறாங்க. அங்க போய் ரங்கநாதர் கோயிலுக்கு முன்னாடி போன உடனே இந்த 3 நாள் திறக்காத கதவு தானே திறந்தது. பாணன் அங்கேயே விழுந்து சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணி, எனக்கு பகவான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து விட்டாரே, ஊரே என்னை புறந்தள்ளியது, யாருமே வேண்டான்னு சொன்னாங்க, பாட்டு மட்டுமே உணவாக கொண்டேன், இன்றைக்கு பகவான் எனக்காக கண் திறந்தார்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அந்த பாணன் அந்த கோயிலுக்கு முன்னாடியே உயிரை விட்டார். இது நடந்த கதை ரங்கநாதர் கோயில்ல. இன்னைக்கும் அந்த பாணனுடைய பாட்டுகள் உள்ள பாடிக்கிட்டே இருக்கிறான். அதாவது பகவான் சொல்றாரு, என்னை விட உண்மையான நண்பர்கள் உங்களுக்கு வேற யாருமே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு சுயநலம் எதிர்பார்த்து தான் நட்பு காண்பிப்பார்கள். உண்மையா பொய்யா? உங்களுக்கு பிறந்த நாளைக்கு ஒரு gift கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நல்ல ரெட் கலர் எல்லாம் கிளாத் எல்லாம் வச்சு கவர் பண்ணி, ஹாப்பி பர்த்டே டு யூ, உங்க கையில கிஃப்ட கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண மாட்டீங்களா? என்ன பண்ணுவோம்? ஓபன் பண்ணுவோம். தென் கேட்கல. நன்றியா? ஆமா. அதுல ஃபர்ஸ்ட் அதோடைய பிரைஸ் எவ்வளோன்னு பார்க்க மாட்டீங்களா? யூ செக் த பிரைஸ், எஸ் ஆர் நோ? No? Wow, wonderful people. How many of you will honestly answer me? How many of you will check the price? No one. மலேசியால மகாபாரதமே தேவையில்லை, எல்லாம் உயர்ந்தவர்களா இருக்காங்க.
சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, வாட் இஸ் த பிரைஸ், அதை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு மனசுல பிக்ஸ் பண்ணிடுவாங்க. என்ன, அவனுடைய நட்புக்கு 200 வெள்ளி ஒரு வேல்யூ பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்த நாளைக்கு அவன் பர்த்டே, பிறந்த நாள் வரும்போது அதுல இருந்து ஒரு 10 வெள்ளி சேர்த்து கொண்டு போய் கொடுப்பாங்க. ரைட்? இட்ஸ் ஆல் a business. வாழ்க்கையே ஒரு வியாபாரம். அந்த மாதிரி உறவுக்கெல்லாம் விலைகள். ஆனா பகவான் சொல்றாரு, எதையுமே எதிர்பார்க்காத ஒரே ஒரு நண்பன் நான் மட்டும்தான். சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்திம் ருச்சதி. அந்த நண்பனை நீ தெரிந்து கொள் அர்ஜுனா, அன்னையிலிருந்து உனக்கு நிம்மதி, சாந்தி, நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ இவங்க பகவானை இதயத்துல எடுத்த உடனே அவ்வளவு மோசமாக அந்த ஸ்மெல், பேட் ஸ்மெல் இருந்த உடல் அப்படியே மாறி நறுமணம், சுகந்தமாக மாறியது. அப்படிதான் வியாசர் இந்த பூமியில் அவதாரம் செஞ்சார். அவர் எழுதினதை தான் இந்த அனைத்து புத்தகங்கள், ராமாயணம் எல்லாம். ராமாயணம் வால்மீகி அதை கம்பைல் பண்ணாரு, பட் எழுதினது எல்லாமே வியாசர் தான் எழுதினார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸோ வியாசர் அவதாரம் இதுல நிறைய கதைகள் இருக்கு. பட் நம்ம இந்த 5 நாட்கள்ல முக்கியமான பகுதிகள்லாம் பார்க்க போறோம். அடுத்தது குந்தி போஜ மன்னருடைய மகள் குந்தி, வயது 10. இப்ப நம்ம ஆரம்பிச்சோம் சேவையை பற்றி. இவங்க முகம் சுளிக்காமல் முதல் நாள் எத்தனை அன்போட சேவை செய்யறாங்களோ அதே அன்பு, பணிவு, பரிவுடன் கடைசி நாள் வரைக்கும் சேவை செய்யலாம். இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்தா முதல் நாள் ஓடி ஓடி நல்லா சேவை செய்வோம், எல்லாம் தேவையான செய்வோம். 3 நாள் ஆகி அந்த விருந்தினர் வீடு விட்டு போகாம இருந்தா என்ன செய்வோம்? ஃப்ரிட்ஜில் இருக்கு, சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஆனா குந்தி போஜ மன்னரின் அரண்மனைக்கு ஒரு நாளைக்கு துர்வாச முனிவர் வர்றார். துர்வாச முனிவர் அரண்மனைக்கு வந்த உடனே வேலைக்காரங்க, வேலையாட்கள், பெண்கள் எல்லாருமே ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அவருக்கு நல்லா சேவை செஞ்சா, சந்தோஷமா வந்தாலும் சாபம் கொடுப்பாரு, துக்கம் வந்தாலும் அவர் கூட சேவை செஞ்சா கடைசியில சாபம் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம வீட்டுல கூட சில நேரத்துல சில துர்வாசா இருப்பாங்க, ரொம்ப கஷ்டம் அவங்கள வச்சுக்கிட்டு. அப்ப குந்தி போஜ மன்னருடைய அரண்மனைக்கு துர்வாசா வந்த உடனே வேலையாட்கள் எல்லாம் பல திசையில ஓடி போய் விட்டார்கள். மன்னர் சொல்றாரு, நீங்க சேவை செய்யல, உங்களுக்கு தண்டனை கொடுப்பேன். வேலையாட்கள் சொல்லுங்க, நீங்க தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்க சாபத்துல இருந்து தப்பிச்சுக்கிறோம். எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. 8 திசையில ஓடி போனாங்க, யாருமே தயாராகல. 10 வயது குந்தி, நான் அவருக்கு பணிவிடை செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. சில நேரத்துல மக்கள் இந்த கேள்வி கேட்கிறாங்க, நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? நான் சொல்றது சரிதானே, அவருடைய பக்கத்துல தானே தப்பு இருக்கு, என் பக்கத்துல நியாயம் இருக்கு, நான் ஏன் விட்டு கொடுக்கணும்?
யாரெல்லாம் விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் உலகத்தை காப்பாற்றக்கூடிய செல்வமும் பிள்ளைகளும் உண்டாகும். அதுதான் மகாபாரதம் சொல்லுது. இந்த கணவன் மனைவி சண்டை வரும்போது 2 பேர் நினைக்கிறாங்க நான் தான் சரி, என் பக்கம்தான் நியாயம் இருக்கு. யார் பக்கத்துல நியாயம் இருக்கோ சரி இருக்கோ பரவாயில்ல, நம்ம சும்மா விட்டு கொடுத்தோம்னா அந்த வீட்டுல உலகத்தை காப்பாற்றக்கூடிய செல்வமும் பிள்ளைகளும் இருப்பார். கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமையா இருக்கணும். யாராவது திட்டுனா கூட நீங்க திட்டுனீங்களே கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு தடவை கூட திட்டுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சொல்லணும். அதை சொல்லக்கூடிய மனம். அப்போ குந்தி மகாராணி பொறுமையின் சின்னம். வேலைக்காரங்க ஓடிட்டாங்க, உறவினர்கள் ஓடிட்டாங்க, மன்னருக்கு பதட்டமாக இருக்கிறது. துர்வாசா வேற வந்துட்டாரு. அவர் கொஞ்ச நாள் நிக்கிறேன்னு சொல்றாரு. என்ன பண்றது? இந்த 10 வயது பெண் போய் சொல்றாங்க, நான் பார்த்துக்கிறேன், அவருக்கு தேவையானதெல்லாம் நான் சேவை செய்கிறேன் என்று சொல்லி அந்த 10 வயது குந்தி சேவை செய்ய ஆரம்பித்தார்கள். அவர் வந்தவர் 1 வருஷம் தங்கிட்டார். மோசமான விருந்தினர். 1 வருஷம் தங்கிட்டார். மகாபாரதம் சொல்லுகிறது, பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு வீணையும் பரதநாட்டியம், அது அந்த டான்ஸும் வீணா சொல்லி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, வீணை ஒரு பெண்ணின் மனதை இதமாக்கும். பரதநாட்டியம் அந்த பெண்ணுடைய நளினத்தை வளர்க்கும். மகாபாரதம் சொல்லுது. அதை விட்டுட்டு நம்மள பொம்பளை பிள்ளைகள்லாம் பூரா ஜிம்முக்கும் கராட்டேக்கும் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யாரை தூக்கி போட்டு அடிக்க போறாங்கன்னு தெரியல. மகாபாரதம் சொல்லுது, பெண் குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? வீணா அண்ட் கிளாசிக்கல் டான்ஸ். வீணா அந்த பெண்ணினுடைய மனதை ரொம்ப பக்குவமாக்கும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய இதயத்தை அந்த பெண்ணுக்கு அந்த வீணை உருவாக்கி தரும். அப்ப எல்லா கல்வியிலையும் தேர்ந்தவர்கள் இந்த குந்தி மகாராணி. வயது 10, துர்வாசாக்கு சேவை செய்யறாங்க. வந்தவர் 1 வருஷம் தங்கிட்டார் மனுஷன். முதல் நாள் எவ்வளவு சிரித்த முகத்துடன் சேவை செய்தார்களோ அதே மாதிரி வருஷ கடைசியிலும் அதே முகத்தோட சேவை செய்யறாங்க. நம்ம ஹரே கிருஷ்ண இயக்கத்துல கூட சில பக்தர்கள் ஜபம் பண்ணுவாங்க. புதுசா வந்த உடனே ஜபம் பயங்கரமா இருக்கும். ஹரே கிருஷ்ண 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 அப்படியே பகவானே ஓடி வந்துருவார். 4 நாளுக்கு அப்புறம் ஹரே கிருஷ்ணா ராம் ராம். கவனமே, அது உண்மைதான். முதல்ல வந்தவுடன் நல்ல கவனமாக. அதே மாதிரி இந்த குந்தி மகாராணி என்ன பண்ணாங்க? எவ்வளவு அன்புடன், ஆதரவுடன், பரிவுடன், பணிவுடன் சேவை செய்தார்களோ அதே மனப்பான்மை 1 வருஷம் கழிச்சு வந்தது. துர்வாசாவுக்கே அதிசயம். நம்ம முன்னாடி ஒரு பயமுள்ள ஒரு நாள் நிக்காது. இந்த பெண் குழந்தை 1 வருடம் நின்று விட்டதே. அப்படித்தான் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும். ஏன் அவருக்கு ஆள் இல்லாமையா இங்க உட்கார்ந்து இருக்கிறார்? நம்ம கொடுக்கிற 2 பழம் அதெல்லாம் கிடையாது. சிந்தாமணி பிரகர சத்ம சுகல்ப விருக்ஷா லக்ஷா விருதேஷு சுரபீர் அபிபாலயந்தம் லக்ஷ்மி சஹஸ்ர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. லக்ஷ்மி சஹஸ்ர, 1000 லக்ஷ்மி அங்க சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம் எங்க வைகுண்டத்துல. அந்த 1000 லக்ஷ்மியில 8 பேர் ரொம்ப முக்கியம். கஜலக்ஷ்மி, சந்தான லக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானிய, அவங்க வேற சுத்தி 8 பேர். அப்புறம் 1000 பேர். தோசை சுடுறது ஒரு மகாலட்சுமி, பிளேட்டு கழுவுறது இன்னொரு மகாலட்சுமி, வேற இது பண்றது 1000கணக்கில். அப்புறம் அவர் இங்கேயே வரணும். பக்தர்கள் அன்புடன் பரிவுடன் தரும் சேவையை ஏற்றுக்கொள்கிறார். இருந்தாலும் பிரச்சனை அவருக்கு தான். நம்ம 2 பழத்தை கொடுத்தா ஹரே கிருஷ்ணான்ட்டு போயிடுவோம். இப்ப நம்மளை ஃபுல் டே ப்ரொடெக்ட் பண்ற வேலை யாருக்கு? நம்ம கொடுத்தது எவ்வளோ? 2 பழம். காலையில 2 பழத்தை கொடுத்துக்கிட்டு ஹரே கிருஷ்ணா அப்படின்னு போயாச்சு. இப்ப 24 மணி நேரம் அந்த பக்தனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? அப்ப நம்ம அவருக்கு அதிகமா சேவை செய்யறோமா, அவர் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? அவர் தான் பாவம் நின்று நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கார். அப்போ குந்தி மகாராணி துர்வாச முனிவருக்கு அவ்வளவு அழகாக சேவை செஞ்ச. துர்வாசாவுக்கே மனம் நெகிழ்ந்து போனது.
அவர் வரம் கொடுத்தார் அந்த குழந்தைக்கு, நீ எந்த தேவனை வேண்டுமென்றாலும் மனதார நினைத்துக்கொள். நம்ம சனாதன தர்மத்துலதான் 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். நீ யார வேண்டும் மனசுல நினைச்சுக்கோ, அந்த தேவன் உனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் தருவான். இந்த குழந்தைக்கு இந்த மந்திரம் கிடைச்ச போது வயது 10. இவ்வளவு பெரிய மந்திரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த குழந்தை கங்கை ஆற்றின் கரையில பொழுது சூரியனை பார்த்தது. அப்படியே சூரியன் தேஜஸ்வியாக அப்படியே பிரகாசமா ஜொலிக்கிறார். அவரை பார்த்துக்கிட்டு அந்த 10 வயது குழந்தை ஒரு குழந்தைய தான்னு கேட்டுருச்சு. அதுக்கு தெரியாது என்ன. அவ்வளவுதான், ஒரு குழந்தை கர்ணன் கிடைத்து விட்டான் மகனாக. இதே ஒரு குழந்தை, அது கையில இன்னொரு குழந்தை. இந்த குந்தி மகாராணிக்கு என்ன செய்யணும்னே தெரியல. அப்பவே அந்த குழந்தைய ஆத்தோட விட்டுட்டான், ஆற்றில் அப்படியே ஒழுக விட்டுட்டான். ஆனா குந்தி மகாராணியின் வாழ்க்கையில நடந்த சோதனைகளுக்கு அளவே கிடையாது. நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் சோதனைகள் கண்டிப்பா வரும். முற்காலத்துல வரும், இல்லானா பிற்காலத்துல வரும். ஆனா கண்டிப்பா ஒரு மனிதனின் வாழ்க்கையிலும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கு. யாராலையும் சோதனைகள்ல இருந்து தப்பிக்க முடியாது. முற்காலத்துல வர்ற சோதனை நல்லதா, பிற்காலத்துல வர்ற சோதனை நல்லதா? பிற்காலமா? சின்ன வயசுல வந்துருச்சுன்னா நல்லது, தப்பிச்சுக்கலாம். ஆனா பிற்காலத்துல வந்துருச்சுன்னு வைங்க, நம்ம உடல்ல வலு இருக்காது, மனசுல தெம்பு இருக்காது, வலு இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டுரும். ஆனா கண்டிப்பாக வரும். முற்காலத்தில் வரும் சோதனைகள் ரொம்ப நல்லது. அதனாலதான் குழந்தைகள் பிறந்த உடனே அவங்களுக்கு தவம் என்னவென்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். பாண்டவர்கள் வளர்ந்த விதம், கௌரவர்கள் வளர்ந்த விதம் ரெண்டுமே வேற. அழகா மகாபாரதம் பேரண்டிங், குழந்தையை வளர்ப்பதை பற்றி சொல்லிக் கொடுக்கிறது. நம்ம சிறு வயதுல நமக்கு சௌகரியங்கள் ரொம்ப கம்மி. எனக்கு ஞாபகம் இருக்கு, உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல. தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் கிடைக்கும், பொங்கலுக்கு ஒரு ட்ரெஸ் கிடைக்கும். வருஷத்துல 2 சட்டை தான் கிடைக்கும். அது எப்படி, அப்பா போய் துணி கடையில 10 மீட்டர் வாங்கிட்டு வருவார், ஒரே துணி. அப்பாவுக்கு அதே கலர்ல சட்டை, அண்ணனுக்கு சட்டை, தம்பிக்கு சட்டை, வீட்டுல பூரா ஒரே மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி. அந்த துணியில பாக்கி தங்கச்சிக்கு ஒரு பாவாடை போட்டுருவாங்க. அப்படியே தீபாவளிக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஏதோ கிளாஸ் ரூம்குள்ள போன மாதிரி இருக்கும். 2 ஆடை தான் வருடத்திற்கு. ரொம்ப குறைவான வசதிகள் அந்த காலத்துல, அப்படித்தானே? ஆனா இன்றைய குழந்தைகளுக்கு நம்ம என்னெல்லாம் சௌகரியம். நீங்கப்பா லண்டன் போய் படிக்கணுமா, ஓகே, எல்லாமே கொடுக்கிறோம். ஆனா வாழ்க்கையில் ஏமாற்றம் என்னவென்று சொல்லிக் கொடுக்க தவறிவிட்டோம். அவன் வாழ்க்கையில் ஏமாற்றம் வரும்பொழுது அதை அவனால அந்த நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. நான் சொல்றது புரியுதா? பாண்டவர்கள் குழந்தைகளாக இருந்த பொழுது தினம் பொழுதும் ஏமாற்றம் தான். ஏன்னா பெரியப்பா அரண்மனையில தங்கி இருக்கிறாங்க, சாப்பாடுன்னு சொல்லி சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொடுத்துருவாங்க. குந்தி மகாராணிக்கு அந்த வலி தாங்க முடியாது. விபத்தக சந்துத சாஸ்வத். குந்தி சொல்றாங்க, தினந்தோறும் என் வாழ்க்கையில் விபத்து தான் நடந்தது. கணவர் இறந்து போனார், கையில 5 குழந்தைங்க, எல்லாம் ஒரு வயசு வித்தியாசம். அப்ப தர்மருக்கு 4 வயது, பீமனுக்கு 3 வயது, அர்ஜுனனுக்கு 2 வயது, நகுல சகதேவர்களுக்கு 1 வயது, இனி 2 பிறந்த குழந்தைகள். இந்த 5 குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த அம்மா நிக்குது. மூத்த பையனுக்கு 4 வயசு, கணவன் இறந்து போனார். எங்க போறதுன்னு தெரியல அந்த அம்மா. திருதராஷ்டிர மன்னரின் அரண்மனைக்கு போனா அந்த குழந்தைகளை பார்த்த உடனே அவருக்கு பயம். நாளைக்கு இவங்கெல்லாம் பெரிய அரசுல பங்கு கேட்பாங்களோ. ஒரு வேலைக்காரியை போல அரண்மனையில வச்சிருந்தாங்க. இதுல பீமன் வேற கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாப்பிடுவார். அதனால துரியோதனன் வேண்டுமென்றே பீமனின் உணவுல விஷத்தை வச்சு கொடுத்துறது. தூங்கிட்டு இருக்கிற அரண்மனைக்கு தீ வைத்து விடுவது. தினந்தோறும் விபத்துக்கள், ஆபத்து ஆபத்து ஆபத்து. பயந்து பயந்து குந்தி மகாராணி 5 பிள்ளைகளை வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த மாதிரி கஷ்டமான நிலையெல்லாம் மனிதர்களுக்கு வரவே கூடாது. அவ்வளவு கஷ்டம் குந்தி மகாராணி. ஆனா அவங்க பிரார்த்தனை பண்றாங்க, விபத்துக்களே வாழ்க்கையாக மாறிவிட்டது கிருஷ்ணா. என் வீட்டுல
பிரச்சனையே வாழ்க்கையா போச்சு. டெய்லி ஒரு ஒரு பிரச்சனை. ஆனா எனக்கு என்ன சந்தோஷம்னா, அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நான் கிருஷ்ணான்னு கூப்பிட்டா நீ வந்து நிக்கிறப்ப பகவான் நீங்க வந்து தரிசனம் கொடுக்குறீங்க. அதனால எனக்கு மறுபடியும் மறுபடியும் பிரச்சனைகளை தா, நான் உங்களை அழைக்கிறேன், உங்க தரிசனம் கிடைக்குது, அது போதும் அப்படின்னு குந்தி பிரார்த்தனை செய்யறான். நம்மனால அப்படி பிரார்த்தனை பண்ண முடியுமா? கிருஷ்ணா எனக்கு பிரச்சனையா தா, அழுது 1 வாரம் ஆச்சு, அப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ண முடியுமா? குந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள். விபத்தக சந்துத சாஸ்வத் தத்ர தத்ரா ஜெகத்குரு பவதோ தர்ஷனம் யார்ஹி அப்புனர்பவத. பிரச்சனைகளே வாழ்க்கையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு மன நிம்மதி என்னன்னா, ஒரு ஒரு பிரச்சனை வரும் பொழுதும் நான் கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டா நீங்க வந்து தர்சனம் கொடுக்குறீங்க. அந்த தர்சனத்தின் அழகுக்காக மறுபடியும் பிரச்சனைகள் வந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு பிரார்த்தனை செய்ய. இந்த மாதிரி நம்மளால கனவுல கூட சிந்திக்க முடியாது. நம்மெல்லாம் கோயிலுக்கு போறது எப்படி? முட்டி வலியை மாத்தித்தா, என் பையனை யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல பாஸ் பண்ணு, என் ஜாப் ப்ரமோஷன், அதை கேட்டுதான் பெரிய ஒரு பில்லோட தான் போறோம். இந்த அம்மா மட்டும்தான் பிரச்சனைகளை கேட்டுக்கொண்டு போனார்கள். அதனால அவங்க வாழ்க்கையில புகார் என்பதே கிடையாதான். இது ஒரு அழகான கதை மகாபாரதத்துல. 0 கம்ப்ளைண்ட்ஸ். நம்ம எவ்வளவு பேர் இருக்கோம் வாழ்க்கையில புகாரே சொல்லாதவர்கள்? யாருமே இல்லையா? சரி, இன்னைக்கு டுடே இஸ் Thursday, இல்ல வியாழக்கிழமை. இன்னைக்கு வியாழக்கிழமை மதிய சமன் டைம் வந்து 8-9 மணி ஆக போகுது. இன்றைய தினம் புகார் சொல்லாதவர்கள் எவ்வளவு பேர்? இன்னைக்கு புகார் கம்ப்ளைண்ட் பண்ணாதவங்க எவ்வளவு பேர்? அதுவும் இல்லையா? 2-3 பேர் யோசிக்கிறார், பண்ணனா இல்லையா? ஒரு பொழுது கூட நம்மளால முடியல கம்ப்ளைண்டே பண்ணாம இருக்க முடியல. ஆனா குந்தி மகாராணி இவ்வளவு சோதனைகள் வந்தும் புகார் கிடையாது. விதுரை பார்க்கும்போது கேட்பாங்க, நான் எப்படி இதுல இருந்து வெளியே வர்றது? மகாபாரதத்துல அழகான ஒரு ஸ்லோகம் என்னன்னா, 4 விஷயங்களை நினைக்காதே, நீ நினைத்தால் அந்த 4 விஷயங்களும் உன் கண் முன்னாடி தோன்றிவிடும். முதல் வியாதி, 2வது பாம்பு, 3வது கோஸ்ட், 4வது விஷ்ணு. இவங்க 4 பேரையும் நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கண் முன்னாடி இவங்க 4 பேர் வந்துருவாங்க. என்ன 4 பேர்? யாரெல்லாம்? ஃபர்ஸ்ட் ஒன் வியாதி. வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கா? வயிறு ஏதோ ப்ராப்ளம், ஹெல்த் சரியில்லையா, உடல் நலம் சீக்கா இருக்கா, நினைச்சுக்கிட்டே இருந்தோம் வைங்க, கண்டிப்பா அது வந்துடும். வியாதியை வந்து வரவழைக்கிறோம் நம்ம. வியாதி வந்தால் அதை பற்றி பேசக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அதான் அந்த காலத்துல மருத்துவர்கிட்ட எல்லாம் போனீங்கன்னா அப்படியே நாடியை பிடிப்பார் இல்லையா? பழைய மருத்துவர்கள் நாடி பிடிப்பாங்க, 2 வாரத்துல செத்து போயிடுவான். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க? நோலா, எல்லாம் சரியா, நீ தைரியமா போயிட்டு வா. அந்த 2 வாரம் அவன் சந்தோஷமா இருப்பான். ஆனா இன்னைக்கு மருத்துவர்கிட்ட போன அந்த ஸ்கேன் மிஷின்ல விடுவாங்க. எவ்வளவு பேர் அந்த ஸ்கேன்ல போயிருக்கீங்க? வாட் இஸ் தட் ஸ்கேன் கால்ட்? எம்ஆர்ஐ. எவ்வளவு பேர் போயிருக்கீங்க? டெத்தோட ட்ரெய்லர் அது. போயிருக்கீங்களா? உள்ள போன போது பயந்துட்டீங்களா? பயங்கரமான சவுண்ட் வரும், டங் 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 டங். அது வேற டப்பா வேற மூடி வச்சிருவாங்க, கரெக்டா அதே மாதிரிதான் இருக்கும். மூச்சு உள்ள பயந்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மனுஷனுக்கே புரியாத ஒரு கிராஃப்ல அவன் ஒண்ணு, அதை வேற டாக்டர் எடுத்து வச்சுட்டு டிராமாட்டிக்கா பிரசன்ட் பண்ணுவார். என்ன சொல்ல போறாருன்னு நமக்கு வேற திக்கு திக்குன்னு இருக்கும். 2 வாரம் நீங்க லேட்டா வந்திருந்தீங்கன்னா வெரி காம்ப்ளிகேட்டட். 2 வாரம் கழிச்சு சாக போற இன்னைக்கே செத்து போயிடுவான். கொஞ்சம் உயிர் பாக்கி இருந்துன்னு வைங்க, அந்த ஹாஸ்பிட்டல் பில்ல பார்த்தா கண்டிப்பா செத்து போயிடுவான். ரைட்? ஆனா அந்த காலத்துல மருத்துவர்கள் அப்படி கிடையாது. தெரியும் இனி 2 வாரம் தான் அந்த மனிதன் உயிரோட இருக்க போறான். ஆனா அந்த 2 வாரம் நிம்மதியாக வாழ வைப்பார்கள். இன்னைக்கு அப்படி கிடையாது. ரைட்? சோ நான் என்ன ஸ்லோகம் சொன்னேன்? வியாதி. சோ இந்த வியாதியை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாது.
அதையவே மெடிடேட் பண்ணி தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சீக்கு வியாதி கண்டிப்பா நம்ம உடம்புல வந்துடும். ரெண்டாவது விஷயம் பாம்பு. இந்த ஊர்ல எனக்கு தெரியாது, ஆனா இந்தியால பாம்பை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து ஃப்ரெண்ட்ல ஹலோ அப்படின்னு நிற்கும் ஒரு நாள். ஏன்னா கருட புராணம் சொல்லுது, வாழ்க்கையில அதிகமான பொறாமை உள்ளவன் பாம்பாக பிறப்பான். நீங்க பசுமாடு பாருங்க, கூட்டமா போகும். பறவைகள் பாருங்க, கூட்டமா பறக்கும். எறும்பு பாருங்க, கூட்டமா போகும். மனிதர்கள் கூட்டமாக வாழ்கிறார்கள். என்னைக்காவது பாம்பு 10 ஒன்னா போறது பார்த்திருக்கீங்களா? பாம்பு தனியா தான் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்க அனைத்து உயிர்வாளிகளும் கூட்டம் கூட்டமாக வாழும், பாம்பு மட்டும்தான் தனியா இருக்கும். ஏன்னா அவ்வளவு பொறாமை, யாரு கூடயும் சேராது. பொறாமையின் சிகரம் இமயம் எது? பாம்பு. சில மனுஷங்க கூட அப்படிதான், மத்தவங்க நல்லா இருந்தா பிடிக்கவே செய்யாது. தோஷையத்திற்கு பாகவதம் சொல்லுது, தவறுகளை பார்ப்பது, தவறுகளை உணர்வது, தவறுகளை அனுபவிப்பது. எவன் வாழ்க்கையில கஷ்டம் வந்தா உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த புது காடி வாங்கினால so many millions, அந்த காடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்பா உள்ள நிம்மதியா இருக்கும். நமக்குள்ள ஒரு அரக்கன் ஒளிந்து கொண்டு இருக்கிறான். கேட்டா யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. சரி, பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு வந்து மேனேஜரா ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு செய்தி, அவர் வந்து இனிப்பு பலகாரம் தர்றார். இந்த பக்க வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு யாரையோ விரும்பி திருமணம் செய்து ஓடி போயிட்டா. 2 செய்தி உங்களுக்கு கிடைக்குது. ஒரு செய்தி என்ன? பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் மேலாளராக பதவி உயர்வு கிடைச்சு, ப்ரமோஷன் கிடைச்சு, அவர் வந்து உங்களுக்கு ஸ்வீட் தர்றார். 2வது செய்தி என்ன? ஒரு பொண்ணு காணாம போச்சு. எந்த செய்தி உங்கள் கவனத்தை ஈர்க்கும்? உண்மையா பதில் சொல்லும். தேங்க்யூ வெரி மச். அவர் மேனேஜரான என்ன, டேமேஜரான நமக்கு என்ன? ஓடி போச்சா? எனக்கு அப்பவே சந்தேகமா. அதை பத்தி ஹோல் டிஸ்கஷன் வில் பி தேர் இல்லையா? நமக்குள்ள அரக்கன் இருக்கிறானா இல்லையா? மற்றவர்கள் தவறுகளை விரும்புவது, மற்றவர்கள் தோல்விகளை விரும்புவது, மற்றவர்களுக்கு ஏதாவது அது வந்து உள்ள அப்படி ஒரு சின்ன பரவாயில்ல சந்தோஷமா இருக்கும். அதனால வியாதிகளை நினைக்காதீங்க, கண்டிப்பா வந்துடும். 2வது பாம்பு. இந்த அளவுக்கு பொறாமை இருக்கக்கூடிய மனிதன் கருட புராணம் சொல்லுகிறது, ஒரு பிறவி பாம்பாக பிறப்பான். அசிங்கமா இருக்கும். அந்த மனிதன் ஒரு பிறவி என்னவாக பிறப்பான்? பாம்பாக. நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். புனர்ஜென்மம், மறுபிறவி கண்டிப்பாக உண்டு. அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நாளைக்கு சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், மறுபிறவி இருக்கா இல்லையா. மறுபிறவி கண்டிப்பாக உண்டு. அதுல நீங்க எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம், இருக்கு. அப்போ இந்த மாதிரி பொறாமை பிடித்தவர்கள் என்னவாக பிறப்பார்கள்? பாம்பு. 3வது என்ன? பேய். நம்ம பயந்துகிட்டு அப்படியெல்லாம் இல்லப்பா கதை, அதெல்லாம் கதையெல்லாம் கிடையாது, உண்மைதான். நீங்க மெஷின்ல வேலை செய்யறீங்க, ஒரு இயந்திரத்தில் வேலை செய்கிறீர்கள். அந்த வேலையில ஆக்சிடென்ட் ஆகி கை அருந்து போனது. பாக்கி மீதமுள்ள வாழ்க்கை எப்படி வாழ்வீர்கள்? கை இல்லாம வாழ். அதே மாதிரி ஒரு மனிதன், அவனுக்கு வாழ்க்கை 70 வயது விதி தந்திருக்கிறது, 50வது வயதில் தற்கொலை செய்து கொள்கிறான். மீதமுள்ள வாழ்க்கை அந்த ஆன்மா உடல் இல்லாமல் வாழும். அதுதான் பேய். அவ்வளவுதான். அது வந்ததுன்னா குட் மார்னிங் சொல்லிட்டீங்கன்னா அது போயிடும் பேசாம. ஒரு மனிதனுக்கு கை இல்லை, கால் இல்லை, அந்த ஆன்மாவுக்கு என்ன இல்லை? உடல் இல்லை. அவ்வளவுதான் வேறுபாடு. அதையவே நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுவும் வந்துடும். 4வது விஷயம் விஷ்ணு. முதல்ல என்னது? வியாதி, பாம்பு. 4வது பகவானையே நினைச்சுக்கிட்டு இருந்தா அவருன்னு ஃப்ரண்ட்ல வந்துருவார். ரைட்? அப்ப இந்த 4 விஷயங்கள். அப்ப மகாபாரதம் அழகாக சரி என்ன தவறு என்ன அப்படிங்கிற முடிவெடுப்பது, அந்த முடிவினால் மனதை சுத்தப்படுத்துவது, கடைசியில அவன் வாழ்க்கையில் இறை நம்பிக்கை, இறைவனுடைய அருள் கொண்டு வருவது, இதை கதை வடிவில் மகாபாரதம் விளக்குகிறது. அப்ப இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். நாளைக்கு நம்ம வந்து கரெக்டா அந்த கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முன்னாடி போவோம். நாளைக்கு எவ்வளவு பேர் வரமாட்டீங்க? ஓகே, எவ்வளவு பேர் வருவீங்க? ஓகே, யா.
தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். இன்னைக்கு முதல் நாள்ங்கிறதுனால கொஞ்சம் கால தாமதமாகிவிட்டது. நாளைக்கு சரியாக 7 மணிக்கு ஆரம்பித்து 8:45 இந்த மாதிரி முடித்துக் கொள்வோம். இன்னைக்கு கொஞ்சம் யாருக்காவது இந்த விஷயங்கள்ல சந்தேகம் இருந்தா 1 or 2 கேள்விகள் கேட்கலாம். இந்த தலைப்புல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேள்விகள் கேட்கலாம். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி பிரபு. குணத்தால் மனிதன் உயர வேண்டுமே தவிர குலத்தால் அல்ல என்று மிக அழகாக கூறி இன்றைய நாளை விசேஷமாக தொடக்கி வைத்திருக்கிறார் பிரபு அவர்கள். அடுத்து இஸ்கான் ஸ்கூடாய் ஆலய தலைவர் திரு வீரபத்ர பிரபு அவர்களை ஸ்ரீ பாலசுப்ரமணிய திருக்கோயிலின் தலைவர் மதிப்பிற்குரிய இடத்தோ KS பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய அன்போடு அழைக்கின்றோம். ஹரே கிருஷ்ணா. ஸோ அடுத்து பிரசாதம். பட் அதற்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிறது. உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் நியூஸ் என்னன்னா, ஏற்பாட்டு குழுவினர் உங்க எல்லாருக்காகவும் மகாபாரதம் புதிர் போட்டி தயார் பண்ணியிருக்காங்க. குயிஸ்
ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல கியூஆர் கோட் வந்து அங்க ஒட்டப்பட்டிருக்கு. உங்களுடைய வலது சைட்லயும் இருக்கு, இடது பக்கம் இருக்கு. மொத்தம் 6 இடங்கள்ல ஒட்டியிருக்காங்க. நீங்க அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா, கேள்விகள் வரும். எது சார்ந்து? மகாபாரதம் சார்ந்த கேள்விகள் வரும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க நல்லபடியா பதில் அளித்து, இறுதி நாள், அதாவது இன்றைக்கு முதல் நாள் இல்லையா? இறுதி நாள் திங்கட்கிழமை. அதற்குள்ள நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப விசேஷமான பரிசுகள் எல்லாம் உங்களுக்கு தயார்படுத்தியிருக்காங்க. ஸோ நீங்க இந்த புதிர் போட்டியெல்லாம் ஆன்சர் பண்றது மூலமா நெறைய விஷயங்கள் நம்ம கத்துப்போம். ஸோ அந்த கியூஆர் கோட் வந்து நீங்க மறக்காம ஸ்கேன் பண்ணி நெறைய பரிசுகளை வெல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி உங்க எல்லாருக்கும். நாளை மீண்டும் சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. தயவு செய்து பிரசாதம் எடுத்துட்டு நீங்க எல்லாரும் போயிட்டு நாளைக்கு பத்திரமா வாங்க. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும்